ஓகே, இன்னைக்கு நம்ம கதிர் தொழிற்பாட்டின் பிரிந்தழிகை விதி அல்லது கதிர் தொழிற்பாட்டின் தேய்வு விதி அப்படின்னா என்னன்னு படிப்போம். ஓகே, தலைப்போடுங்க. கதிர் தொழிற்பாட்டு தேய்வு விதி அப்படின்னா என்னன்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கதிர் தொழிற்பாடு பத்தி லைட்டா நம்ம ஒரு ரிவைஸ் ஒன்று பண்ணிட்டு வரும். உங்களுக்கு தெரியும், கதிர் தொழிற்பாடு அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான செயல்முறை, ஒரு இயற்கையான செயற்பாடு. அது நம்ம போயிட்டு ஏதாவது சக்தியை கொடுத்தோ அல்லது நம்ம ஏதாவது பண்ணி அதை தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. கதிர் தொழிற்பாடு தானாகவே நடக்கும். தானாகவே கதிர் தொழிற்பாடு நடக்கக்கூடிய மூலகங்கள் இருக்கு, சில கற்பாறைகள் அது இதெல்லாம் இருக்கு, சில பொருட்கள் இருக்கு, இயற்கையாகவே நடக்கும். அப்ப கதிர் தொழிற்பாடு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான செயற்பாடு ஒண்ணு. அதே நேரத்துல கதிர் தொழிற்பாடு அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கான செயற்பாடு அன்று. சரிதானே? ரெண்டு முக்கியமான விஷயம். ஒண்ணு இயற்கையானது, அடுத்தது இவரு ரொம்ப ரேண்டமான செயற்பாடு. இதை சரியான இங்கிலீஷ் டேர்ம்ல சொல்றதுன்னா கேயாட்டிக்கான செயற்பாடு, அதாவது எழுமாறானது. என்ன எப்ப கதிர் தொழிற்பாட்டுக்கு உட்படுங்கிறத நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஒரே ஒரு அணு இருக்கும் போது எப்ப அந்த அணு தேய்வடையும், எப்ப அது கதிர் தொழிற்பாட்டை காட்ட போகுதுன்னு சொல்ல முடியாம இருக்குமே ஒழிய, ஒரு பெரிய குரூப் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய குரூப் ஆஃப் தட் எலிமெண்ட், அந்த மூலகத்தின் ஒரு பெரிய குழு இருந்தால் அதுல எண்ணற்ற அணுக்கள் காணப்படும். அந்த அணுக்கள்ல ஏற்பட போற கதிர் தொழிற்பாடு எப்படி இருக்கும், கணித சமன்பாடுகள் ரீதியாக நம்மளால எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கும். அதுல இந்த கதிர் தொழிற்பாட்டால அங்க இருக்க அணுக்கள் அல்லது அணுக்கள் என்ற கருக்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தேய்வடைஞ்சு எண்ணிக்கையில மாற்றம் அடை, அந்த மாற்றம் அடைகிற வீதத்தை எல்லாம் நம்மளால கணித சமன்பாடுகள் மூலமாக காட்ட முடியும், நிறுவ முடியும். அதாவது அதை நம்ம மேத்தமெட்டிக்கலா மாடல் பண்ணி வச்சிருக்கோம். எடுகோள்களுக்கு கீழே தான் இல்லைன்னு இல்லை, ஆனா நம்மளால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கணிக்க முடியும். அப்படிங்க ஃபர்ஸ்டா ஒரு நோட்டன் போடுங்க. முதல்ல கதிர் தொழிற்பாடுங்கிறது நேச்சுரலானது, திருப்பி ஒருக்க எழுதிக்கோ. ஒரு அணுக்கு பார்க்கும்போது அது கேயாட்டிக்கானது, எப்ப நடக்கும், என்ன மாதிரி நடக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தின் அணு தொகுதி இருக்கும்போது, ஒரு அணுக்கள் இருக்க குரூப் இருக்கும்போது அவங்க எல்லாரும் கதிர் தொழிற்பாடு அடைஞ்சு அணுக்கள்ல கருக்கள்ல ஏற்படுற மாற்றங்களை நம்மளால எதிர்வு கூற முடியும். அதுல ஏற்படுற குறைவடைதலை நம்மளால எதிர்வு கூற முடியும். இதுக்கு நம்ம மேத்தமெட்டிக்கலி சமன்பாடெல்லாம் எடுத்து மாடல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அந்த விதிகளை தான் நம்ம சொல்றோம் கதிர் தொழிற்பாட்டு தேய்வு விதிகள். அந்த விதிகளை தான் நம்ம ஒன்னொன்னா படிக்க போறோம். சரியா? தெளிவா எழுதணும். பெரும் எண்ணிக்கையிலான அணுக்கள் இருக்கும்போது இவர் காலப்போக்கில் கதிர் தொழிற்பாட்டின் காரணத்தால எண்ணிக்கையால குறைவடைவார். அப்புறம் காலத்துல தானே இந்த குறைவடைவு ஏற்படுது, அது ஒரு டெல்டா டீன்னு போட்டா இந்த குறைவடைதலை கணித சமன்பாடுகள் ரீதியாக எம்மால் எதிர்வு கூற முடியும். இவ்வாறு எதிர்வு கூற பயன்படுத்தப்படும் விதிகளே கதிர் தொழிற்பாட்டு பிரிந்தழிகை அல்லது தேய்வு விதிகள் ஆகும் அப்படின்னு தெளிவா போட்டு வைங்க. சரி, அப்படின்னா என்னன்னு இது வரைக்கும் ஒரு கேள்வியும் வந்ததில்லை, ஆனா என்னன்னு தெரியணும்ல, நம்ம படிக்கும்போது தெளிவால படிக்கணும். அதனால எழுதி வைங்க. ஓகேயா? போட்டுட்டு அடுத்த தலைப்போடுங்க. மறுபடியும் கதிர் தொழிற்பாட்டு தேய்வு விதி தான், ஆனா இப்ப விதியை எழுத போறோம், அதாவது டெபினிஷன் எழுத போறோம். சரியா? சப்ஹெடிங்கா போட்டுக்கோங்க, அல்லது டெபினிஷன் போட்டா கூட பரவாயில்ல. டெபினிஷன்: யாதேனும் கணத்தில் கதிர் தொழிற்பாட்டு மூலக மாதிரி ஒன்றின் பிரிந்தழிகை வீதமானது அக்கணத்தில் அம்மாதிரியில் காணப்படும் கதிர் தொழிற்பாட்டு கருக்களின் எண்ணிக்கைக்கு நேர்விகித சமனானது. அதுதான் விதி. ஓகே, எப்படி ஏதாவது ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலக மாதிரி அவரு பிரிந்தழிய போறார், அதாவது அவர் தேய்வடைய போறார். இப்படி தேய்வடைகிற வீதம் இருக்கு இல்லையா, தேய்வடைகிற வீதம்னா என்னங்கிறத நம்ம சமன்பாட்டு ரீதியாக எழுதுவோம். அப்போ உங்களுக்கு புரியும். அவர் அந்த குறையிற வீதம், அந்த குறையிற வீதமானது அந்த மாதிரியில இருக்க கதிர் தொழிற்பாட்டு கருக்களின் எண்ணிக்கைக்கு விகித சமனாக இருக்கும். அதாவது இதுல அணுக்கள் இருக்குமாக இருந்தால் இந்த எண் அணுக்கள் தேய்வடைகிற வீதம் இங்க இருக்கிற எண்ணுக்கு விகித சமனாக இருக்கு. அதுதான் கதிர் தொழிற்பாட்டின் பிரிந்தழிகை விதி அப்படின்னு சொல்றது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆரம்பத்துல எண் நோட்டுங்கிற அளவு கதிர் தொழிற்பாட்டு கருக்கள் காணப்பட்டுச்சு. அவர் ஒரு டெல்டா டி நேரத்துல எண் அணுக்களாக பிரிந்தழிகிறான்னு சொன்னா குறைஞ்சுதான் இருக்கும், கூட முடியாது இல்லையா, குறைஞ்சுதான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஏற்பட்ட அணுக்களின் கருக்கள்ல ஏற்பட்ட மாற்றம், அதை ஒரு டெல்டா என்னு போடும். டெல்டா எண் ஆரம்பத்துல இருந்து இறுதியை கழிச்சு விட்டீங்கன்னா வரும், ஆனா டெல்டா என்னு போடும். இதுதான் மாற்றம், இங்க நடந்த மாற்றம் இதுதான். அப்ப கதிர் தொழிற்பாட்டு விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் டெல்டா என் ஓவர் டெல்டா டி, இதுதான் தேய்வடைகிற வீதம். இந்த தேய்வடைகிற வீதம் அங்க இருக்கிற, இப்போ ஆரம்ப கதிர் தொழிற்பாட்டு கருக்களுக்கு விகித சமன்னு சொல்லல, அங்க இப்ப எவ்வளவு இருக்குதோ அதுக்கு விகித சமனா இருக்கும். இப்ப இது என் நோட்டுன்னு போட வேணாம், என்னன்னே போடும். சரியா? என்னன்னே போடும். அதாவது என் என் டேஷா பிரியுது. ஓகே, அப்ப இதுல ஏற்படுற மாற்றம் டெல்டா என். டெல்டா என் டெல்டா டி தான் பிரிந்தழிகிற வீதம். இது
கதிர் தொழிற்பாட்டு கருக்களின் எண்ணிக்கைக்கு விகித சமனாக இருக்கும். சரியா? நீங்க யோசிச்சிடக்கூடாது ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சோ அதுக்கு விகித சமனா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி கிடையாது. ஆரம்பத்துல ஒரு N0 இருந்துச்சுன்னு வைப்போம். அவர் ஒரு T நேரத்துக்கு பிறகு N1 ஆக மாறுறார். இப்ப அங்க N1 தானே இருக்கு. N1 தான் அங்க இருக்க கதிர் தொழிற்பாட்டு அணுக்களின் எண்ணிக்கை. ஆகவே இப்ப இருக்க கதிர் தொழிற்பாட்டு தேய்வின் வீதம் N1க்கு தான் விகித சமனா இருக்கும். ரைட்டா? அப்ப என்ன நடக்கும்னு கேட்டா அங்க இருக்க மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைய குறைய தேய்வடைகிற வீதமும் குறைஞ்சுக்கிட்டே போகும். சரியா? நம்ம கிராஃப் வரையும் போது இது நம்மளுக்கு கிராபிக்கலா விளங்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது டெபினிஷனா வசனத்துல எழுதி வச்சுப்போம். இதுதான் கதிர் தொழிற்பாட்டின் தேய்வு விதி. புரிகிறதா? போட்டுக்கோங்க. தேவைன்னா ஒரு படத்தை போட்டு அழகா எல்லாத்தையும் குறிச்சு படமாவே போட்டு வச்சிட்டீங்கன்னா மறக்காது. ரைட்? அப்போ இந்த விகித சமன் தொடர்பை நம்மளால சமன்பாடாக மாற்ற முடியும். என்ன பண்ணுவோம்? ஒரு விகித சமத்துவ மாறிலியால பெருக்கி விட்டா சமன்பாடா மாறிடும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கதிர் தொழிற்பாட்டின் வீதம் அல்லது தேய்வின் வீதம் பிளஸ் கிடையாது. அவர் நேரத்தோட அணுக்களின் எண்ணிக்கை கூட்டிட்டு போக போறது இல்ல. அதாவது நீங்க டெல்டா எண் எழுதும் போது இறுதி மைனஸ் ஆரம்பம் தானே போடுவீங்க. ஆகவே இறுதி சின்ன பெருமானம், ஆரம்பம் பெரிய பெருமானம். இறுதி மைனஸ் ஆரம்பம் எழுதும் போது உங்களுக்கு மைனஸ்ல விட வரும் இல்லையா? ஆனா கதிர் தொழிற்பாட்டின் வீதத்தை நம்ம மைனஸ்ல சொல்ல மாட்டோம். இந்த ரேட்ல அவர் தேய்றாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பெருமானம் பிளஸ்ல தான் கொடுப்போம். ஆகவே நம்ம இங்க போடுற விகித சமத்துவ மாறிலிக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடும். அப்பதான் உங்களுக்கு வீதம் பிளஸ் ஆக மாறி வரும். சரியா? இதுக்கான காரணம் விளங்குதா? அப்போ இந்த விகித சமத்துவ தொடர்பை நம்ம சமன்பாடாக எப்படி எழுதுறோம்னு கேட்டா இதை ஹைலைட் பண்ணி எழுதி வைங்க. கதிர் தொழிற்பாட்டு தேய்வின் வீதமானது மைனஸ் லம்டா இன்டு எண்ணுக்கு சமனாக இருக்கும். இப்படி நம்ம எழுதும். ஓகே, இதுல டெல்டா என்ன ஒரு டெல்டா டிங்கிறது என்னது? டெல்டா டிங்கிற சிறிய நேரத்துல தேய்வடைந்த கருக்களின் அளவு, தேய்வடைந்த வீதம். என்னங்கிறது என்னது? அந்த கதிர் தொழிற்பாட்டு மூலகத்துல இருக்க மூலக்கூறுகள் அல்லது கருக்களின் எண்ணிக்கை. லம்டாங்கிறது யாருன்னா அவர் ஒரு மாறிலி. உண்மையிலே இந்த விகித சமத்துவ தொடர்பை சமன்பாடாக மாற்ற வந்த விகித சமத்துவ மாறிலி. அவருக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்கு, தேய்வு மாறிலி. தேய்வு மாறிலி. தெளிவா போட்டு வைங்க பாப்போம். ஓகே, அடுத்த கதைக்கு வரும். இதுவும் முதல்ல உள்ளதும் சம்பந்தமுடைய தொடர்புகள் தான். ஆனா ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது நம்ம இங்க படிக்க மாட்டோம். ஏன்னா அந்த தொடர்பை நம்ம காட்டுறதுக்கு தொகையீடு தெரிஞ்சிருக்கணும். தொகையீடு மச்சாக்களுக்கு இருக்கும், மத்தாக்களுக்கு இருக்காதுன்னு. அதனால எப்படி வந்துச்சுங்கிற தொடர்பு நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா முடிவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? என்னன்னு சொல்றேன் கவனி. ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலக மாதிரியில ஆரம்பத்துல N0 அணுக்கள் அல்லது கருக்கள் காணப்பட்டது. இவரு ஒரு T நேரத்துக்கு பிறகு தேய்வடைதலின் காரணத்தால் எண்ணாக குறைகிறார். தேய்வடைஞ்சு காணாம போயிருக்குள்ளே, அப்ப எண்ணாக குறைகிறார். இப்படி எண்ணாக குறையும் போது இந்த எண் எவ்வளவா இருக்குங்கிறதுக்கு நம்மளால ஒரு தொடர்பு எழுத முடியும். அந்த தொடர்பு உண்மையிலே மேல ஒரு சமன்பாடு எழுதியிருக்கோமே, அதுல இருந்து பெறப்பட்டதுதான். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதுல இருந்து தொகையீட்டின் மூலமாக பெறப்பட்டது. ஆகவே எப்படி பெறுறோங்கிறது தேவையில்லை. அந்த எண்ணுங்கிறது N0 இன்டு e to the power minus lambda t ஆல தரப்படும். சரியா? என்னங்கிறது N0 into e to the power minus lambda t ஆல் தரப்படும். இங்க என்னங்கிறது என்னது? t நேரத்துக்கு பிறகு அந்த மாதிரியில இருக்க கதிர் தொழிற்பாட்டு கருக்களின் எண்ணிக்கை. N0ங்கிறது என்னது? ஆரம்பத்துல இருந்த கதிர் தொழிற்பாட்டு கருக்களின் எண்ணிக்கை. ஈங்கிறது ஒரு மாறிலி. தெரியுமா? யூலர்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. யூலர் அப்படின்னு ஒரு கணித மேதை இருக்காரு, அவருடைய ஒரு நம்பர். சரியா? யூலர்ஸ் நம்பர். அந்த யூலஸ் நம்பர் அது ஒரு மாறிலி. ஓகே, இந்த மாறிலி தான் இ. லம்டாங்கிறது தேய்வு மாறிலி. டீங்கிறது இந்த தேய்வு எவ்வளவு நேரத்துக்கு நடந்துச்சு, எவ்வளவு நேரத்தை நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, அதுதான் நம்மளுடைய டி. பாருங்க, இந்த கணியம் அது ஒரு மாறிலி தான். ஏன்னா அது ஒரு நம்பரினுடைய ஏதோ ஒரு அடுக்கு இல்லையா? அப்ப அது ஒரு மாறிலி தான். அப்ப என்ன நடக்கும்னா இந்த மேல இருக்க அடுக்குக்கு பரிமாணம் வராது. ஏன்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம அடுக்கு போடும்போது நம்பரா தான் போடும். அப்ப இந்த மைனஸ் லம்டா டி அப்படிங்கிறது ஒரு பரிமாணமற்ற மாறிலியாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே பரிமாணமற்ற மாறிலியாக வரணுமாக இருந்தால் லம்டாவினுடைய பரிமாணங்களும் டீனுடைய பரிமாணங்களும் ஒண்ணுக்கொண்ணு நேர்மாறானதாக இருக்கு. அப்பதான் ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு பரிமாணமற்ற ஒரு மாறிலி வர முடியும். அதாவது நான் சொல்றேன், லம்டா டீனுடைய பரிமாணம் ஒண்ணுமே இல்லை, பரிமாணம் இல்லை. அப்போ லம்டாவினுடைய பரிமாணம் டீனுடைய பரிமாணத்தின் 1/, இருக்கு, நேர்மாறா இருக்கு. அப்பதான் ரெண்டு பேருக்கு படும்போது அவங்க ரெண்டு பேரும் வெட்டுப்பட்டு இல்லாம போவாங்க இல்லையா? அப்ப லம்டாவினுடைய பரிமாணம் பாத்தீங்கன்னா டீங்கிறது டைம் தானே, T-1 வரும். இது சில MCQ கேள்விகள்ல வந்திருக்கு. சரியா? அப்ப இதுக்கான அழகு நம்ம செகண்ட் -1 அப்படின்னு சொல்லுவோம். தெளிவா போட்டு வச்சுக்கோங்க எல்லா கதையும். ஓகே, அடுத்த கதையை கவனிங்க. உங்களுக்கு இப்ப இருக்க போற கதிர் தொழிற்பாட்டு கருக்களின் எண்ணிக்கை என்னானது N0 into e to the power minus lambda t ஆல தரப்படலாம்ங்கிறது தெரியும். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிராஃப் வரைஞ்சு பார்ப்போம். ஒரு மாதிரி, அந்த மாதிரியில இருக்க கருக்களின் எண்ணிக்கை
எண்ணிக்கையை நான் இங்க போடுறேன். அதனால நம்மளுடைய எக்ஸ் அச்சுல நேரம். அப்ப இந்த கிராஃப் எப்படி வருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆரம்பத்துல அங்க எண்ணோட் கருக்கள் காணப்பட்டது. ஆரம்பத்துல டி வந்து 0 இல்லையா? டி வந்து 0. அந்த நேரத்துல இந்த இ டு த பவர் 0வா போயிடும். இ டு த பவர் 0ங்கிறது 1 தானே. அப்ப எண்ணோட்டோட 1 பெருக்கப்பட்டா இந்த புள்ளி வரும். இப்ப என்ன பண்ணுவோம்னா, நடுவுல இருக்க பெருமானங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி டி முடிவிலியா இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்ப்போம். டி முடிவிலியா இருந்தா இவருக்கு இ டு த பவர் மைனஸ் லாம்டா இன்டு முடிவிலின்னு வரும். லாம்டாக்கு என்ன வேணாலும் பெருமானம் இருந்துட்டு போட்டோம் இப்போதைக்கு. அது என்னன்னு பார்ப்போம். டி முடிவிலியா வந்துட்டா இ டு த பவர் மைனஸ் ஏதோ ஒரு நம்பர் இன்டு முடிவிலின்னு வரும். அப்ப ஏதாவது ஒரு நம்பர் முடிவிலிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பரால பிறகுனா முடிவிலி தானே அது. அப்ப இ டு த பவர் மைனஸ் முடிவிலின்னு வரும். இ டு த பவர் மைனஸ் முடிவிலிய நீங்க 1/, இ டு த பவர் முடிவிலி அப்படின்னு எழுத முடியும். மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியா மாத்துறது இதெல்லாம் கிரேட் 6-7 கதைகள் இல்லையா? இ டு த பவர் முடிவிலின்னு கீழே எழுத முடியும். இப்ப ஈங்கிறது என்னது? அவர் 1 விட பெரிய ஒரு நம்பர், சரியா? ஈங்கிறது 1 விட பெரிய ஒரு நம்பர். 2 பாயிண்ட் ஏதோன்னு வரும். அது 1 விட பெரிய ஒரு நம்பருக்கு முடிவிலியாவது பவர் எடுத்தா, இப்ப 2க்கு 10வது பவர் என்னது? 1024, 11வது 2048. அப்படி 1 விட ஒரு பெரிய நம்பருக்கு நீங்க பவரை கூட்டிட்டே போக 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 வரப்போற விட பெருசாயிட்டே தானே போகும் இல்லையா? அப்ப 1 விட பெரிய நம்பர் தான் இந்த இ. அவருடைய முடிவிலியாவது பவர் ஈய வந்து முடிவிலி தடவை பெருக்க போறீங்க, அது முடிவிலியா தான் வரும். அப்ப இது 1 கீழ் முடிவிலி என எழுதப்படலாம். 1 கீழ் முடிவிலி என்னது? 0, சரியா? 0. அதாவது டீங்கிறவர் முடிவிலியை அணுகும் போது அங்கன இருக்கிற கதிர்த்தொழிற்பாட்டு மூலகத்தின் கருக்களின் எண்ணிக்கை 0 அணுகும். சரி, 0 அணுகும். எப்ப 0 தொடுனா முடிவிலியில தான், அது தொடவே தொடாது, போய்கிட்டே இருக்கும். 0 அணுகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொன்னா எண்ணோட்ல ஆரம்பிக்கிற இந்த கிராஃப் 0 அணுகணுமாக இருந்தால் எப்படி வரணும் கிராஃப்? இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வரும். இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வரும். அல்லது சிலர் வந்து இத சமன்பாடை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, ஏன் நம்மளுடைய எக்ஸ் வந்து அடுக்குல தானே இருக்கு, அப்ப எக்ஸ்போனன்ஷியல் கிராஃபா வரணும், இந்த மாதிரி வரும், ரைட்? பார்த்தோன்னே சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்க அப்படி டி முடிவிலி ஆகும்போது எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியும். அப்ப கருக்களின் எண்ணிக்கை நேரத்தோட இப்படிதான் மாறும். தெளிவாக வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது எனக்கு தெரியல, இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டா நல்லா அப்படின்னு உங்களுக்கு தோணுமாக இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நான் நோட்டா சொல்ல தேவையில்ல இல்லையா? இதை நோட் பண்ணுங்க, அடுத்து இதை நோட் பண்ணுங்க, ரெட் கலர் யூஸ் பண்ணி இதை நோட் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல தேவையில்ல. அதெல்லாம் நீங்களே பிளான் பண்ணி நீங்களே உங்களுடைய ஃபார்மட்டுக்கு ஏற்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அது ஆளுக்கால் மாறுபடும். சிலருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும், அவங்க நோட் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஆனா லைட்டா ஒரு சின்ன நோட் போட்டுக்கிறது நல்லதான், ரைட்? அப்ப திருப்பூர்க்க பார்க்கும்போது ஞாபகம் வருமே. தெரியாதாக்கள் இருந்தா என்னென்ன தெரியலையோ எல்லாத்தையும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க திருப்பூர்க்க இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்க போறது நோட் தான். மறுபடி வந்து இந்த வீடியோ பார்க்க முடியாது இல்லையா? அது பெரிய ஒரு டைம் வேஸ்டா போகும்ல. அப்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரியலன்னு சொன்னா டக்குன்னு கொப்பியை பரட்டி பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க எல்லா விஷயங்களும் தெளிவா நோட் பண்ணியிருந்தா ஈஸியாக புரியும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, ரைட்? அப்ப கிராஃப வரைஞ்சி தெளிவாக எல்லா கதைகளும் எழுதுவீங்க. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கதை பேச போறோம். ஆரம்பத்துல அந்த மாதிரியில எண்ணோட் கருக்கள் காணப்பட்டுச்சு. இந்த எண்ணோட் கருக்கள் கதிர் தொழிற்பாட்டால தேய்வடைகிறதால நேரத்தோட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது. அவர் குறைகிற விதம் இந்த கிராஃப்ல இருக்க மாதிரிதான் வரும். அப்ப அங்க எண்ணோட் கருக்கள் அரைவாசி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும்ல. அதாவது ஆரம்பத்துல எண்ணோட் அவர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு எண்ணோட் பை 2 மாறி இருப்பாரா இல்லை, சரியா இவருடைய அரைவாசியா மாறி இருப்பாரா இல்லை. அப்படி மாறுறதுக்கு எடுக்கிற நேரம், அப்படி மாறத்துக்கு எடுக்கிற நேரம் டி ஹாஃப் அப்படின்னு குறிப்போம். அப்ப ஒரு டி ஹாஃப்ங்கிற டைம் போய் இருக்கும்போது என் நோட் பை 2 அங்க இருக்கிற கருக்களின் எண்ணிக்கை மாறி, ரைட்? இதே மாதிரி இந்த எண்ணோட் பை 2ல ஒரு மாதிரி ஆரம்பிக்குமாக இருந்தால் ஆரம்பம் வந்து எண்ணோட் பை 2, அப்ப அவர் அரைவாசி ஆகணும், எண்ணோட் பை 4 மாறுவார். அப்ப அதுவும் இதே மாதிரி தானே நடக்கணும் இல்லையா? எண்ணோட் பை 4 அதுக்கு எடுக்கிற காலமும் அந்த டி ஹாஃப்னு எழுதி இருக்கமே அதே காலமாக தான் இருக்கும். அப்ப இது 2 டி ஹாஃப் ஆக இருக்கும். 2 டி ஹாஃப் ஆக இருக்கும். அந்த ஹாஃபை நம்ம அடியில போடுவோம், கால் கிட்ட போடுவோம், சரியா? டி பை 2ன்னு எழுதிக்கிறாரு. அதே மாதிரி எண்ணோட் பை 4ல ஆரம்பிக்கிறவர் எண்ணோட் பை 8 மாறுறதுக்கும் இதே கதை. எண்ணோட் பை 4ல ஆரம்பிச்சிருந்தா அவருடைய அரைவாசி தானே எண்ணோட் பை 8 பரவாசி ஆகிறதுக்கு எடுக்கிற காலம் அதே டி ஹாஃபா தான் இருக்கும். அப்ப இது 3 டி ஹாஃப் ஆக இருக்கும். 3 டி ஹாஃப் ஆக இருக்கும். இப்படியே எண்ணோட் பை 8 ஆகுது எண்ணோட் பை 16 ஆகிறதுக்கு, 32 ஆகிறதுக்கு, 64 ஆகிறதுக்கு எல்லாம் டி ஹாஃப் காலங்கள் தான் வரும். புரியுதா? அதையும் தெளிவாக இதிலே குறிச்சு வைங்க. டி ஹாஃப்னா என்னன்னு நம்ம அடுத்து எழுதுவோம். ஓகே, அடுத்த ஒரு சப்ஹெடிங் ஒன்று போடுங்க, அரை ஆயுட்காலம். இப்ப கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா அதுல இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம டி ஹாஃப் போட்டோம் இல்லையா? அதுக்கான பேர் தான் இந்த அரை ஆயுட்காலம். அப்ப டி ஹாஃப் அல்லது அரை ஆயுட்காலம்னா உண்மையிலே என்னன்னு கேட்டால் அங்க இருக்க கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் ஆரம்ப கருக்களின் எண்ணிக்கை சரியா அரைவாசி ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் தான் அரை ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றது. எழுதிக்கோங்க பாப்போம். கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் ஆரம்ப அல்லது தொடக்க கருக்களின் எண்ணிக்கை சரியாக அரைவாசி ஆவதற்கு எடுக்கும் நேரம் அரை ஆயுட்காலம் என தெளிவா போட்டுவீங்க. அப்ப எண்ணோட்ல ஆரம்பிச்சவரு எண்ணோட் பை 2 மாறுறதுக்கு எடுக்கிற காலம்
அரையாயுட்காலம் எனும். சரியா? அடுத்த கதையை பாருங்க. நம்ம மேல அந்த கிராஃப் வரையும் போது எண்ணோட்ல ஆரம்பித்தவர் எண்ணோட் பை 2 மாறுறதுக்கு டி ஹாஃப் எடுத்துச்சுன்னு சொன்னோம். எண்ணோட் பை 2ல ஆரம்பிச்சவர் எண்ணோட் பை 4 மாறுற இந்த ரீஜனுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு? அதே டி ஹாஃப் தான் எடுத்திருக்கு. அப்படிதான் வரைஞ்சிருக்கு. அதே போல் எண்ணோட் பை 4ல ஆரம்பிச்சவர் எண்ணோட் பை 8 மாறுறதுக்கு எடுத்த காலத்தை பாத்தீங்கன்னா அதுவும் இந்த டி ஹாஃப் தான். அதனாலதான் 1 டி ஹாஃப், 2 டி ஹாஃப், 3 டி ஹாஃப்னு எழுதி வச்சிருக்கோம். அப்போ ஆரம்ப கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் கருக்களின் எண்ணிக்கை எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். அது எண்ணோட்டா இருக்கட்டும், அல்லது எண்ணோட்டு அரைவாசியா இருக்கட்டும், அல்லது எண்ணோட்டு கால்வாசியா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். அந்த ஆரம்பத்தின் அரைவாசி ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் மாறுதா? மாறல. அது எப்பயுமே டி ஹாஃபாவே தான் இருக்கு. ஆகவே இந்த அரையாயுட்காலமானது ஆரம்ப கருக்களின் எண்ணிக்கை மீது தங்கி இருக்காது. தெளிவாக போட்டுக்கணும். டி ஹாஃப் கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தின் ஆரம்ப கருக்களின் எண்ணிக்கையில் தங்கி இருக்காது. அப்படி தெளிவா போட்டுக்கணும். விஷயம் விளங்குனா நீங்களே நோட் பண்ணிக்கலாம். என் நோட்ல தங்காது. நம்ம ஒரு 10 பேரை எடுத்தா 10 கருக்கள் இருக்கு. தேய்வடைகிறாரு. தேய்வடையும் போது 5 கருக்களா மாறுறதுக்கு எடுக்கிற டைம் டி ஹாஃப் தான். ஓகே. 20 கருக்கள் இருக்கு. 20 கருக்கள் 10 கருக்களா மாறுறதுக்கு எடுக்கிற டைம் டி ஹாஃப் தான். 2 கோடி கருக்கள் இருக்கு. அவர் 1 கோடி கருக்களா மாறுறதுக்கு எடுக்கிற டைம் டி ஹாஃபா தான். ஓகே. அந்த டைம்ல மாற்றம் இருக்காது. நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அவர் அரைவாசி ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் சரியா டி ஹாஃப் ஆக இருக்கும். டி ஹாஃப்ங்கிறது ஒரு கருவுக்கு இருக்க போற ஒரு மாறிலி. சரியா? நம்ம அடுத்த பாயிண்ட் எழுதும். அது கருக்கு கரு மாறுபடும். ஒரு கருவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாறிலி. இந்த கருவுக்கு அரையாயுட்காலம் இதுதான் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த காலம் போகும்போது எக்ஸ்ங்கிற எண்ணிக்கையில இருக்க மூலக்கூறுகள் எக்ஸ் பை 2 மாறும். சரியா? தெளிவா எழுதிட்டீங்களா? அப்ப அடுத்த பாயிண்ட் போடுங்க. இப்ப சொன்னதுதான் கதிர் தொழிற்பாட்டு மூலகம் ஒன்றின் அரையாயுட்காலம் தரப்பட்ட கதிர் தொழிற்பாட்டு கரு வகைக்கான ஒரு மாறிலி ஆகும், அல்லது ஒரு கேரக்டரிஸ்டிக். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது கருவுக்கு கரு மாறுபடும். ஓகே. எப்படி கதிர் தொழிற்பாட்டு மூலகம் ஒன்றின் அரையாயுட்காலம் தரப்பட்ட கதிர் தொழிற்பாட்டு கரு வகைக்கான ஒரு மாறிலி ஆகும். அப்ப இது ஆரம்பத்துல தங்காது. இதுவும் எம்சிக்யூ கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கு. ஓகே. அப்போ இந்த நடைமுறையை நம்ம ஒரு டயகிராமா குறிப்பமா இருந்தா இப்படி ஒரு கதிர் தொழிற்பாட்டு மாதிரி இருக்கு. அது எண்ணோட் கருக்களை கொண்டிருக்கு. ஒரு டி ஹாஃப் காலத்தின் பிறகு அந்த மாதிரியில எண்ணோட் பை 2 கருக்கள் காணப்படும். இன்னொரு டி ஹாஃப் காலத்தின் பிறகு அந்த மாதிரியில எண்ணோட் பை 4 காணப்படும். இன்னொரு டி ஹாஃப் காலத்தின் பொழுது இவர் அரைவாசியாகி எண்ணோட் பை 8 மாறும். இப்படி இது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். ஓகே. இப்படியே தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எஸ்ஏ கேள்விகள் இது சம்பந்தப்படுத்தி வந்ததுண்டு. அந்த கேள்விகளை பாத்தீங்கன்னா ஆரம்ப மூலக்கூறுகள்ட்ட அளவு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இப்ப இருக்க மூலக்கூறுகள்ட்ட அளவும் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆரம்பத்துல உள்ளது இப்ப இருக்க மூலக்கூறுகளாக மாறுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு டயகிராம போட்டு கண்டுபிடிக்கலாம். எண்ணோட்ல ஆரம்பிச்சவர் எண்ணோட் பை 8 ஆகியிருக்காருன்னா பாருங்க, 1 டி ஹாஃப், 2 டி ஹாஃப், 3 டி ஹாஃப் டைம் எடுத்திருக்கு. 3 டி ஹாஃப் டைம் அப்படின்னு சொன்னா டி ஹாஃப் தெரியுமா இருந்து எவ்வளவு டைம் எடுத்துருக்கோம் கண்டுபிடிச்சனால அந்த மாதிரி கேள்விகள் நம்ம செய்வோம். அப்ப இந்த டயகிராமையும் சும்மா நம்ம வரைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்த கதையை கவனிங்க. நம்ம முதல்ல ஒரு டி நேரத்துக்கு பிறகு அந்த மாதிரியில இருக்க போற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எண்ணுக்கான ஒரு தொடர்பு எழுதினோம். அது எண்ணோட் இன்டு இ டு த பவர் மைனஸ் லாம்டா டி. ஆனா இப்ப நம்ம என்ன படிச்சோம்? அவர் எத்தனைல ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, டி ஹாஃப் நேரத்துக்கு பிறகு ஆரம்பத்தின் அரைவாசியாக இருப்பாரு. அப்போ இந்த சமன்பாட்டுல டீக்கு பதிலாக டி ஹாஃப போட்டால் இப்ப இருக்க மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேபிட்டல் என் என்னவாக இருக்கும்? ஆரம்பத்தின் அரைவாசியாக இருக்கும். நியாயமா? அதை கொண்டு போயிட்டு பிரதியிடும். எண்ணோட் பை 2 அப்படிங்கிறது எண்ணோட் இன்டு இ டு த பவர் மைனஸ் லாம்டா டி ஹாஃப் ஆக வரும். நியாயமா? ஒரு எண்ணோட்டையும் வெட்டலாம். பாருங்க, அரை அப்படின்றது இ டு த பவர் மைனஸ் லாம்டா டி ஹாஃப். இந்த மைனஸ் இல்லாமக்கிறதுக்காக நான் நேர்ச்சுட்டியா மாத்துறேன். நேர்ச்சுட்டியா மாத்துனா இவர் இந்த பக்கம் தலைகீழா மாறுவார் இல்லையா? அதுல குழப்பம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இ டு த பவர் லாம்டா டி ஹாஃப், அதாவது தலைகீழா போட்டு பின்னத்தை மாத்தி விட்டேன், அவ்வளவுதான். அல்லது குறுக்க பெருக்கி விடுங்க, ஏதாவது பண்ணுங்க. சரிதானே? அப்ப நேர்ச்சுட்டி ஆயிரும். இப்ப நம்மளுக்கு லாம்டாங்கிறது ஒரு மாறிலின்னு தெரியும், ஈங்கிறது ஒரு மாறிலி தான். அப்ப இந்த சமன்பாட்டுல தெரியாத ஆள் யாருன்னு கேட்டா டி ஹாஃப் மட்டும்தான். அந்த டி ஹாஃபை நம்ம எடுத்து பார்ப்போம். எப்படி எடுக்கலாம்னா, இந்த ஈ இருக்கு தானே, அந்த ஈனுடைய அடுக்குல தான் டி ஹாஃப் இருக்கு. அப்ப அடுக்குல இருக்கவரை அடுக்கால் இறக்குவதற்கு நம்ம என்ன செய்வோம்னா, மெட்ஸா இருந்தாலும் சரி, பிசிக்கா இருந்தாலும் சரி, வேற என்ன படமா இருந்தாலும் சரி, அடுக்கால கீழே இறக்கணுமா இருந்தா லாக் எடுக்கணும். ஆனா இந்த இடத்துல ஈங்கிற நம்பர் இருக்கு, ஒரு ஸ்பெஷலான கேஸ். அதனால லாக் எடுக்காம எல்என் எடுக்க போறோம். எல்என்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடி ஈயை கொண்ட லாக் தான் எல்என். அப்ப எல்என் எடுக்க போறோம். எல்என் 2 அப்படிங்கிறது எல்என் இ டு த பவர் லாம்டா டி ஹாஃப்னு வரும். நியாயமா? இந்த லாம்டா டி ஹாஃப் அடுக்குல இருக்கு, அவர் முன்னால இந்த எல்எனுக்கு முன்னுக்கு பெருக்கப்படுவார். அப்போ எல்என் 2 அப்படிங்கிறது லாம்டா டி ஹாஃப் எல்என் இ எப்படி வரும்? இதை பாருங்க, பேஸும் இ தான், உள்ளுக்கு இருக்க நம்பரும் இ தான். அப்ப இந்த லாகுக்கான வேல்யூ என்னவாக இருக்கும்? 1 ஆக இருக்கும் இல்லையா? அப்ப எல்என் 2ங்கிறது லாம்டா டி ஹாஃப் அப்படி எடுக்க முடியும். அப்ப டி ஹாஃப் நீங்க எழுவாய் மாற்றம் செஞ்சு பார்த்தா அது எல்என் 2 பை லாம்டான்னு வரும். இந்த சமன்பாடு எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா?
கெமிஸ்ட்ரியில படிச்சீங்களா? ln2/λ. அதுவும் இதுவும் ஒரே கதை தான். அந்த அரை ஆயுட்காலமும் இந்த அரை ஆயுட்காலமும் ஒரே கதை தான். ln2க்கு உங்களுக்கு பெருமானம் அங்க போட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். 0.693 வரும். ஓவர் 2ல λன்னு வரும். இதுதான் T12க்கான தொடர்பாக இருக்கும். சரிதானே? தெளிவாக போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப அங்க ஏதாவது தாக்கத்துல ஏற்படுற அரை ஆயுட்காலத்துக்கு தான் இப்படி 0.693 ஓவர் λ எழுதுவீங்க. அங்க λ வேணாம்னு சொல்லுவீங்க, தாக்கு விதம் மாறலன்னு சொல்லுவீங்க. இங்க கதிர் தொழிற்பாட்டு தாக்கத்துக்கு நம்ம எழுதுறோம். அப்ப கதிர் தொழிற்பாட்டு தாக்கத்தின் அரை ஆயுட்காலம் எழுதும் போது λவை தேய்வு மாறலன்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒரே கதை தான், வேற எந்த வித்தியாசமும் இல்ல. ரைட், ஒரே விஷயம் தான். அப்ப உங்களுக்கு இந்த தொடர்பு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகே. அப்படி ஏதாவது பெரிய ஒரு கேள்வியை போட்டாதான் தராம விடுவாங்களே ஒழிய மற்றபடி தருவாங்க. இது நம்ம கெமிஸ்ட்ரிலையும் படிக்கிறதால நம்மளுக்கு விளங்கும். சரியா? பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெளிவாக எழுதி. ஓகேயா? அடுத்த கதைக்கு போவோமா? அடுத்து ஒரு சப்ஹெட்டிங் போடுங்க. கதிர் தொழிற்பாட்டு மூலகம் ஒன்றின் தொழிற்பாடு. ஓகே, தொழிற்பாடு அப்படின்னா என்னன்னா எழுதுகிறீங்களா? கதிர் தொழிற்பாட்டு பொருள் மாதிரி ஒன்றின் தேய்வு வீதத்தை, அல்லது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றதா இருந்தா, அந்த மாதிரியில ஒரு செகண்ட்ல நடக்கிற பிரிந்தளிகைகளின் எண்ணிக்கையை தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். கதிர் தொழிற்பாட்டு பொருள் மாதிரி ஒன்றின் தேய்வு வீதத்தை அல்லது மாதிரியில் ஒரு செகண்டில் நிகழும் பிரிந்தளிகைகளின் எண்ணிக்கை அம்மாதிரியின் தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி குறிப்போம்னு சொன்னால் கேபிட்டல் ஏங்கிற எழுத்தால குறிப்போம். ஓகே, அலகு நேரத்துல ஏற்படுற தேய்வுகள், அதான் தொழிற்பாடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ எண் மூலக்கூறுகள் அல்லது எண் கருக்கள் இருக்குமாக இருந்தால் அவர் அலகு நேரத்துல தேய்வடைகிற வீதத்தை எழுதுறதுக்கு டெல்டா என் பை டெல்டா டி போடணும். இதான் மேலே எழுதணும். அது இது ஒண்ணுதான், டெல்டா என் பை டெல்டா டி எழுதணும். ஆனா இதை மேத்தமேட்டிக்கலா சரியா எழுதும் போது டிஎன் பை டிடின்னு போடும். இங்க டெல்டாங்கிறது ஒரு சிறிய பெருமானத்தை குறிக்குது. சிறிய நேராயிடைக்குள்ள இவ்வளவு சின்ன ஒரு அளவு தேஞ்சிருக்கு அப்படின்னு குறிக்கத்தான் டெல்டா என் ஓவர் டெல்டா டி போடும். அதை மேத்தமேட்டிக்கலா எழுதும் போது டிஎன் ஓவர் டிடின்னு எழுதும். இந்த டிஎன் ஓவர் டிடி என்னது? அது இப்படி என்னத்தை எழுதுவோம்? இதுதான் வகையீடு. அப்போ கருக்களின் எண்ணிக்கை நேரம் குறிச்சு வகையிட்டா உங்களுக்கு தொழிற்பாடு வரும். சரிதானே? டெபினிஷன்ல இருந்து இதை வகையீடாக இப்படி மாத்த முடியும். ஆனா தேய்வடைகிற வீதம் தானே, அதிகரிக்கிற வீதம் கிடையாதுல்ல. சரியா? மாற்றத்தின் வீதம் எழுதும் போது தேய்வுனா குறையும். அப்ப தேய்வடைகிற வீதம் எழுதுனீங்கன்னா சமன்பாடு இதே மாதிரி போடுவீங்களாக இருந்தால் மைனஸ்ல தான் வரும். ஏன்னா ஆரம்பத்தை விட இறுதி சின்னதா இருக்கும். அப்ப இறுதி மைனஸ் ஆரம்பம் எழுதும் போது மைனஸ்ல வரும். அப்ப தேய்வடைகிற வீதத்தை பாசிட்டிவாக மெயின்டைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடும். அப்ப தொழிற்பாடு என்பது மைனஸ் டிஎன் பை டிடி ஆக காணும். நோட் பண்ணிக்கோங்க. ரைட்? குறையிற வீதம் அப்படின்னு எழுதுறதாலதான் என்ன பண்றோம்? மைனஸ் போடும். சும்மா வீதம்னு சொன்னா நீங்க இங்க மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா வீதம்னு சொன்னா அது மைனஸ் டிஎன் ஓவர் டிடியாவும் வரலாம், பிளஸ் டிஎன் ஓவர் டிடியாவும் வரலாம். ஆனா குறையிற வீதம்னு கேட்டா அது பிளஸ்ல தான் வரும். ஆனா என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்களேன், ஒரு விடி கிராஃப் இருக்கு. வேகம் ஒருக்கா கூடுது குறையுது. படித்திறன் என்னன்னு கேட்டா இந்த இடத்துல படித்திறன் பிளஸ் 10ன்னு சொல்லுவீங்க, இந்த இடத்துல படித்திறன் மைனஸ் 10ன்னு சொல்லுவீங்க. வேகம் குறையும் போது என்ன வீதத்துல குறையுதுன்னு கேட்டா மைனஸ் 10ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அவங்க கேள்வியிலேயே குறையும் போதுன்னு தந்துட்டாங்க. அங்கேயே அந்த மைனஸ் கவர் ஆகிருது. அப்ப குறையிற வீதம்னு கேட்கும்போது நீங்க மறுபடியும் மைனஸ் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இந்த மைனஸ் 10 இன்னொரு மைனஸ் ஆல பெருக்கி 10ன்னு சொல்லுவீங்க. குறையும் வீதம் 10ன்னு சொல்லுவீங்க. நியாயமா? அக்சலரேஷன் எவ்வளவுன்னு கேட்டா பிளஸ் 10ன்னு நேரடியா சொல்லிடுவோம், அல்லது மைனஸ் 10 அப்படின்னு நேரடியா சொல்லிடுவோம். ஆனா டீசலரேஷன் அவங்க கேட்டாங்களா இருந்தா மைனஸ் 10 பிளஸ் 10ன்னு தானே சொல்லுவோம். அதுதான் குறையிற வீதம் கேட்கும்போது முன்னாடி ஒரு மைனஸ் ஆல பெருக்கி கொடுக்கும். அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையால ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். ஓகே, அதை பத்தி நீங்க அவ்வளவா யோசிக்க தேவையில்லை. இப்ப இந்த ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, மைனஸ் டிஎன் ஓவர் டிடி. ஆனா இந்த எண்ணுக்கு பதிலா என்ன போட முடியும்? ஆரம்பத்துல அந்த மாதிரியில இருந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சார்பாக எழுத தெரியும். n0 into e to the power minus lambda t. நியாயமா? இதை நம்மளால வகையிட முடியும். ஏன்னா இந்த n0ங்கிறது ஒரு மாறிலி. n0 into e to the power minus lambda tங்கிறது லம்டாவும் மாறிலி ஈயும் மாறிலியா இருக்கப்படியா டீல அமைந்த ஒரு ஃபங்க்ஷன், டீல அமைந்த ஒரு சார்பு. அப்ப டீல அமைந்த ஒரு சார்பை டீ குறிச்சு வகையிடலாமா இல்லையா? அப்ப டீ குறிச்சு வகையிட்டா இதுக்கான தொடர்பு எப்படி வரப்போகுதுன்னு கேட்டால் மச்சாக்கள் பாருங்களேன், இந்த எண்ணோட்டுங்கிறது ஒரு மாறி. அப்ப இந்த எண்ணோட் முன்னுக்கு வரும், அது வகைட்டுக்கு வெளியில வந்துடும். e to the power minus lambda t நேரம் குறிச்சு டீ குறிச்சு வகையிட போறீங்க. e to the power வகையிட்ட என்ன வரும்? e to the power தான் வரும். அப்ப e to the power minus lambda t அப்படியே வரும். ஆனா மேல பாத்தீங்கன்னா மைனஸ் lambda t ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரை நீங்க வகையிட வேண்டி வரும். அவரை நீங்க வகையிட்டா நேரம் குறிச்சு வகையிட்டா மைனஸ் lambda மாறிலி டீயை வகையிடும் போது ஒன்னாகிரும். அப்ப மைனஸ் lambda பெருக்கப்படும். ஓகே, பிசிக்ஸ் ஆக்கள் பயோ ஆக்கள் புரியலன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தேவை தொடர்பு மட்டும். ஏங்கிறது இந்த மைனஸும் இங்க இருக்க மைனஸும் ஒன்னோட ஒன்று பெருக்கப்பட்டு lambda n0 e to the power minus lambda t ன்னு வரும். ஓகே, இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் தொழிற்பாடு. ஓகே, இப்ப கவனிங்க, n0 e to the power minus lambda t இருக்கு இல்லையா, அவர் யார்? அவர் தான் நம்மளுடைய எண். என்னத்தான் நம்ம n0 into e to the power minus lambda t ன்னு எழுதுவோம். அப்ப இதுக்கு பதிலா அப்படியே நீங்க என்ன போடலாமா இல்லையா? அப்ப a உங்களுக்கு வரும் lambda n இப்படி வரும்.
இந்த தொடர்பை எழுதுவீங்க. இங்க லாம்டாங்கிறது என்னது? தேய்வு மாறிலி. அதாவது எண்ணோட்டுல ஆரம்பிச்ச ஒரு கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் தேய்வு. அவர் டி நேரத்துல என்ன மாறுறாருன்னு வச்சுப்போம். அப்ப டி நேரத்துல இருக்க போற தொழிற்பாடு என்னன்னு கேட்டால் அந்த எண்ணெய் லாம்டாவால பெருக்கி கொடுத்தீங்கன்னா சரி. புரியுதா? சிம்பிளான விஷயங்கள் தான். ஓகே. ஆனா பேசிக்கான கேள்விகள் தான் வரும். கம்ப்ளெக்ஸான கேள்விகள் மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல வராது. நீங்க எஸ்ஏ கேள்வி செய்ய போறது இல்லைன்னு சொன்னா மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல ஒரு 1-2 மார்க்ஸ் தான் வரும். ஆனாலும் படிக்கும்போது தெளிவாகவே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன கேள்வி வரப்போகுதுன்னு தெரியாது. அப்ப எல்லா கேள்வியும் வர்றதுக்கு ரெடியாகி போகணும். 1-2 மார்க்ஸா இருந்தாலும் அது ஒரு பெரிய மார்க்ஸ் தான். ஓகே. புறக்கணிக்காம புரிஞ்சு படிச்சுக்கோங்க. கிளியரா? இப்ப கவனிங்க. இந்த தொழிற்பாட்டுக்கான அலகு பெக்கரல் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு தெரியுமா? ஹென்றி பெக்கரல். அவர் தான் கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடிச்சாரு. அவருக்கு ட்ரிபியூட் ஒன்று கொடுக்குற மாதிரி கதிர் தொழிற்பாட்டின் அலகு பெக்கரல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கான குறியீடு கேபிட்டல் பி சிம்பிள் கியூ. தெளிவா போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. இதையும் கவனிங்க. இந்த கதிர் தொழிற்பாடு பத்தி கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு முக்கியமான பங்களிப்பு ஆற்றியவர் யாருன்னு கேட்டா நம்மளுடைய கியூரி, மேரி கியூரி. அப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தொழிற்பாட்டுக்கு இன்னொரு அலகும் இருக்கு, கியூரி. அதுவும் தொழிற்பாட்டுன்ற அலகுதான். இதை நம்ம கேபிட்டல் சி சிம்பிள் ஐன்னு குறிப்போம். ஒரு கியூரி அப்படின்னு சொல்றது 3.7 தர 10 பெக்கரலை குறிக்கும். ஓகே. ஒரு கியூரின்னு சொல்றது 3.7 தர 10 பெக்கரல்ஸை குறிக்கும். இதை எழுதி வைங்க. ஆனா இதெல்லாம் ஒன்னும் ஞாபகம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வந்தா கேள்வியில தருவாங்க. ஓகேயா? கிளியரா? சரி. அப்ப நம்ம அடுத்து டேட்டிங் டெக்னாலஜிஸ் பத்தி படிப்போம். இப்ப டேட்டிங் டெக்னாலஜினா என்னது? பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியில டேட்டிங் போவாங்களே அந்த டெக்னாலஜி கிடையாது. இது வந்து காலத்தை தீர்மானிக்கிற என்னது டெக்னாலஜிஸ். அதாவது திகதி நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது? ஏதாவது ஒரு பழைய ஏதாவது சாமான் கிடைச்சா, ஆன்டிக்கான ஒரு பொருள் கிடைச்சா அந்த ஆன்டிக்கான பொருள் எவ்வளவு பழமையானதுன்னா கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அது கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி என்னங்கிறத படிக்க போறோம். இது பெரும்பாலும் கார்பன் திகதியிடல், கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி கூட தான் செய்வது உண்டு. அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு முறையும் கூட. அதனால கார்பன் டேட்டிங் தான் பெரும்பாலும் செய்வாங்க. ரைட்? அப்ப அந்த கார்பன் டேட்டிங் எப்படி செய்யறோம் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிங்க. இப்ப இந்த T½ இருக்கு இல்லையா? அரையாயுட்காலம். இது மூலக்கூறுக்கு மூலக்கூறு மாறும். கருவிண்ட தன்மைக்கேற்ப கருவுக்கு கரு மாறும். ஒரே மூலக்கூறுடைய கருவுக்குள்ளேயே வெவ்வேறு சமதானிகளுக்கு மாறும். அது கருவிண்ட தன்மையில தங்கி இருக்கிற ஒரு மாறிலி அப்படின்னு தான் நம்ம முதல்ல பேசும். சில ஆக்களுக்கு இந்த அரையாயுட்காலம் ரொம்ப பெரிய பெருமானங்களா வரும். உதாரணத்துக்கு காவன் மாதிரி ஆக்களை பார்த்தா அது 5000+ ஆண்டுகள். எல்லா காவனனும் கிடையாது. நம்ம பிறகு வருவோம். கார்பன் ஒரு குறிப்பிட்ட சமதானம் இருக்கு, அவர் மட்டும்தான். ஆனா சில ஆக்களுக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு மிகச்சிறிய கதிர் தொழிற்பாட்டு மூலகமான போரோன். இவரு கிட்டத்தட்ட 12 செகண்ட்லயே பாதியா பிரிஞ்சிருவார். இந்த அரையாயுட்காலங்கள் கருவிண்ட தன்மைக்கேற்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இந்த அரையாயுட்காலத்தை அடிப்படையா வச்சுதான் எவ்வளவு காலத்துக்கு முன்ன இந்த பொருள் பயன்படுத்தப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப இந்த போரோன், கார்பன் தவிர நிறைய பேருக்கு கதிர் தொழிற்பாட்டு இயல்பு காணப்படும். ரேடியம் இல்லையா, யுரேனியம், புளுட்டோனியம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு T½ இருக்கும். அப்ப நம்ம பெரும்பாலும் காண கிடைக்கிற கார்பன் வந்து நிறைய இருக்கு இல்லையா நம்ம இதுல என்வாயன்மெண்ட்ல. ஆகவே கார்பனை வச்சு தேதியிடுறது எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கு. அப்ப இப்ப தலைப்போடுங்க, கார்பன் தேதியிடல் அல்லது கார்பன் திகதியிடல் அல்லது இங்கிலீஷ்லயே போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, கார்பன் டேட்டிங். ஓகே. அதுல கார்பன் திகதியிடல் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி திகதியிடல்னா என்னன்னு பார்ப்போம். திகதியிடல் என்பது தொல்பொருளியல் அகழ்வுகளின் போது கிடைக்கும் பழைமையான பொருட்களின் வயதை நிர்ணயிக்கும் முறையாகும். அது எந்த காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு அதை கண்டுபிடிக்கிற மெத்தட், டெக்னாலஜி தான் இந்த திகதியிடல். தொல்பொருளியல் அகழ்வுகளின் போது கிடைக்கும் பழைமையான பொருட்களின் வயதை நிர்ணயிக்கும் தொழில்நுட்பம் ஆகும் அல்லது நிர்ணயிக்கும் முறையாகும். இது நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்களை அடிப்படையா வச்சுதான் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். நல்ல பழைய தங்க நாணயங்கள், நாணய கூற்றுகள் அப்படி இப்படி கிடைக்குதுன்னா அதுகளுக்கு வயதை நிர்ணயிக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி இருக்கு. சரியா? வேற ஏதாவது பொருட்கள், எலும்பு கூடுகள் அப்படி இப்படி கிடைக்குதுன்னு சொன்னா அவங்களோட வயதை நிர்ணயிக்கிறதுக்கு வேற டெக்னாலஜி இருக்கு. அப்ப அந்த கிடைக்கிற பொருளை வச்சுதான் அந்த டெக்னாலஜி எதுங்கிறத நம்ம தீர்மானிப்போம். அதுல இந்த கார்பன் திகதியிடல் எதுக்கு எஃபெக்டிவ் ஆனதுன்னு கேட்டா பழைமையான தாவர விலங்கு எச்சங்களின் வயதுகளை தீர்மானித்தார். சரியா? பழைமையான தாவர மற்றும் விலங்கு உடற்கட்டமைப்புகள் அல்லது உடற்கூறுகள் ஏதாவது கிடைத்தால் அவருடைய தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால கார்பன் திகதியிடலை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். சரி, அதை நோட் பண்ணுவீங்க. இப்ப இந்த கார்பன் தேதியிடல் அப்படிங்கிறது எப்படி செய்யறோம் அப்படின்னு படிப்போம். ஓகேயா? இந்த கார்பன் நம்மளுடைய என்வாயன்மெண்ட்ல தாராளமா இருக்கு. ஆனா C12 அப்படிங்கிற கார்பன் அணுதான் தாராளமா நம்ம என்வாயன்மெண்ட்ல பார்க்கக்கூடிய அணு. இது இல்லாம ஒரு சொற்ப அளவுல, ஒரு கொஞ்சமான அளவுல C14 நம்மளோட என்வாயன்மெண்ட்ல காணப்படும். இதுல C12ங்கிறது கதிர் தொழிற்பாட்டு இயல்புகள்
இல்ல. இருந்தாலும் அது ரொம்ப 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 குறைவு. சரியா? அப்ப இல்லன்னு எடுத்துக்கலாம். ஆனா C14ங்கிறது ஓரளவுக்கு கதிர் தொழிற்பாட்டு இயல்புடைய ஒரு மூலகம். ரைட்டா? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? கார்பனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேல T12 காணப்படும். 5000 ஆண்டுகளுக்கும் மேல T12 இருக்கும். அது இந்த C14க்கு கதைக்கப்பட்ட கதை தான். இந்த C14 சமதானிக்கு கிட்டத்தட்ட 5300 ஏதோ ஒரு அரை ஆயுட்காலம் இருக்கு. அப்ப எண் மூலக்கூறுகள் C14 எடுத்தா அவர் N/2 பிரியறதுக்கு கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகள் எடுக்கும் அண்ணளவு. ஓகே? அப்ப இந்த C14 சமதானியும் இயற்கையில ஓரளவுக்கு ரொம்ப சின்ன அளவுக்கு காணப்படுது. இந்த C14 கதிர் தொழிற்பாட்டு அணுக்களை வச்சுதான் நம்ம கார்பன் டேட்டிங் செய்ய போறோம். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த C14 அப்படிங்கிற சமதானி ஒரு உறுதியான நல்ல ஸ்டேபிளான ஒரு ஆள் கிடையாது. இவர் உருவாகிறதே ஒரு ஃபேசினேட்டிங்கான கதை. எப்படின்னா இந்த C14ங்கிற கார்பன் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, பூமிக்கு எப்படி வருதுன்னு சொன்னால் அது பூமியை விட்டு வெளியில இருந்து வர அயனிக் விண்டால தான் கிடைக்கும். இப்ப பூமியை பார்ப்போம். பூமி வந்து இந்த மாதிரி ஒரு கோள வடிவமா இருக்கு. ஓகேயா? இந்த பூமிக்கு வெளியில எக்கச்சக்கமான கதிர்கள் இருக்கு. நம்மளுக்கு தெரியாத என்னென்னமோ கதிர்கள் காணப்படுது. அந்த கதிர்கள்ல இப்ப சூரிய புயல் அப்படி எல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? அதுல என்னன்னா அயனிக் விண்ட்ஸ், அதாவது அயன்கள் தான் மூலக்கூறுகள்ட்டு அல்லது ஏதாவது ஒரு மூலகத்தொட்டு அயன்கள். அந்த அயன்கள் அப்படியே பரவி போகும். அதான் நம்ம அயனிக் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அயனிக் விண்ட்ஸ் பூமிக்கு பக்கத்துல போகும்போது ஒரு குறித்த அளவு வளிமண்டலத்துக்கு உள்ளுக்கும் வர முடியும். அயனிக் விண்ட் ஒரு சின்ன அளவுக்கு வர முடியும். அந்த அயனிக் விண்ட் வளிமண்டலத்துல இருக்க நைட்ரஜனோட தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அயனிக் விண்ட்ல நியூட்ரன்கள்லாம் இருக்கு இல்லையா? அவர் வளிமண்டலத்துல இருக்க நைதரசனோட தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி தான் C14 உருவாவாரு. அந்த C14 பிறகு கார்பன் டை ஆக்சைடா மாறி ஒளித்தொகுப்பின் போது தாவரங்களால் அகத்துறிஞ்சப்பட்டு விலங்குகள்கிட்ட உணவு சங்கிலியில சேர்க்கப்பட்டு அப்படியே தான் எல்லா இடத்துலயும் பரவும். சரி, அப்ப C14 உருவாகிற கதையை ஒரு ஃபேசினேட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். அப்ப இது உண்மையில எப்படி நடக்குதுன்னு சொன்னா அது ஒரு ரசாயன தாக்கமாக எழுதினாங்க. ஒரு நியூட்ரன் ஒரு நைதரசனோட சேர்ந்து, நைதரசன் வந்து 14(6)ன்னு நினைக்கிறேன், 14 கார்பன் ஒண்ண உருவாக்கும். ஓகே? இல்ல, நைதரசனுக்கு 7 இல்லையா? 14 கார்பன் 6 உருவாக்கும். இதோட ஒரு புரோத்தனம் வரும். இந்த தாக்கத்தின் அடிப்படையில தான் அயனிக் விண்ட் நைதரசனோட தாக்கி கார்பன் 14 உருவாக்கும். இது சரியான ரேரான செயற்பாடு. எப்ப பார்த்தாலும் நடக்காது. ஏன்னா இந்த அயனிக் விண்ட் வந்து வளி மூலக்கூறுகளை வந்து அயனாக்கி அதுல கார்பன் 14 வர்றது வந்து ரொம்ப குறைவாக தான் நடக்கும். அப்ப கார்பன் 14 அவ்வளவு பெருசா பூமியில இல்ல, அவ்வளவு ஸ்டேபிளும் கிடையாது. சரியா? இப்ப இவரு பூமிக்கு வாரதே பூமிக்கு வெளியில இருந்துதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ரைட். இப்ப இத கவனி. எப்படி நம்ம கார்பன் டேட்டிங் செய்யறோம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்படி உருவாகிற இந்த C14ங்கிற சமதானி வளிமண்டலத்துல ஆக்சிஜனோட தாக்கம் புரிஞ்சு CO2 மாறும். அந்த CO2 தாவரங்கள் கூடாக அகத்துறிஞ்சப்படும். ஒளித்தொகுப்பு செய்யணும் இல்லையா? அதுக்காக அகத்துறிஞ்சப்படும். அப்படி அகத்துறிஞ்சப்பட்டு உணவு உற்பத்தியின் போது உணவுகள்லையும் கொஞ்சம் சேவாகும். அந்த உணவுகளை விலங்குகள் சாப்பிடும். ஆனா நம்ம முதல்ல அந்த ஒரு அரை ஆயுட்காலம் பேசணும்ல, அந்த அரை ஆயுட்காலம் வந்து யாருக்கு பொருத்தமானதுன்னு கேட்டா C14க்கு தான் பொருத்தமானது. அது சரியாக அக்யூரேட்டான பெருமானம் சொல்றதுன்னா நான் முதல்ல 5000+ அப்படின்னு தானே சொன்னேன். அது 5730 ஆண்டு. ஓகே, இதுதான் அவருடைய அரை ஆயுட்காலம். ஆனா C12க்கு அவர் தான் ஸ்டேபிள் ஆனால், அவர் தான் இயற்கையில பெரும்பாலான அளவு காணப்படுவாரு. அவருக்கு அரை ஆயுட்காலம் மிக பெருசு, மிக பெருசு. இதோட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, மிக பெருசு. அப்ப அவ்வளவு பெரிய அரை ஆயுட்காலம் உடைய அவர் உணவுப் பொருட்கள்ல தாராளமா நிரம்பி இருப்பார். இப்படி நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட போறீங்கன்னு சொன்னா இந்த ஆப்பிள்ல பெரும்பாலான பகுதியில யார் இருப்பா? C12 தான் இருக்கும். ஆனா ஒரு சொற்ப அளவு C14 இருக்கு. சொற்ப அளவு C14 இருக்கு. இப்ப இந்த ஆப்பிளை முழுக்க சாப்பிடுற ஒரு விலங்கு எடுப்போம், நம்மளே எடுப்போமே. நான் ஒரு ஆப்பிளை ஃபுல்லா சாப்பிடுறேன். சாப்பிட்டா என் உடம்புக்குள்ள C12 போகும், C14 போகும். ஓகே? ஆனா நான் ரெண்டையுமே ஒரே நேரத்துல தான் உள்ளுக்கு அகத்துறிஞ்சிறேன் இல்லையா? அப்ப C12 C14 ரெண்டையுமே ஒரே நேரத்துல தான் எடுக்கு. ஆனா ரொம்ப காலம் ஆனதுக்கு பிறகும் கூட இந்த C12 அளவு அப்படியே மாறாம இருக்கும். காரணம் என்ன? அவருடைய அரை ஆயுட்காலம் ரொம்ப பெருசு. C12 அரைவாசியா தேய்கிறதுக்கு எடுக்கிற காலம் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்ப ரொம்ப காலம் ஆனதுக்கு பிறகு கூட C12 அப்படியே இருக்கும். ஆனால் இந்த C14 5000 வருஷத்துல அரைவாசியா குறைஞ்சிடும். அப்ப C12 சார்பாக C14 ஒப்பிடுவதன் மூலம் நம்மளால எவ்வளவு பழைமையான ஒரு விலங்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடக்கூடியதாக இருக்கு. நான் சொல்றது விலங்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரிதான் தாவர பொருட்கள்ட்டு வயதை கணிக்கும் போதும் அந்த தாவரத்தின் இலைகள் வந்து சாதாரண C12 CO2வையும் அகத்துறிஞ்சிருக்கும். அதான் பெரும்பான்மையா இருக்கும். C14 CO2 ஒரு சொற்ப அளவு அகத்துறிஞ்சப்பட்டிருக்கும். அப்ப அவர் அகத்துறிஞ்சின மொத்த கார்பன் ஒரே நேரத்துலதான் அகத்துறிஞ்சப்பட்டதாக காணப்படும். அப்ப C12 ரொம்ப காலமானதுக்கு பிறகு கூட அப்படியே இருப்பாரு. ஆனா C14 காலம் போக 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 தேய்வடைவார். நியாயமா? அதாவது அகத்துறிஞ்சும் போது C14 இவ்வளவு, C12 இவ்வளவு. நம்ம செக் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே அளவு இருக்கு. சரியா? நம்ம செக் பண்ணும்போது C12 அப்படியே இருக்காரு. ஆனா C14 சரியா அரைவாசியா மாறி இருக்காரு. அப்ப ஆரம்பத்துல இருந்த அளவுட்டு ஹாஃபா குறைஞ்சிருக்காருன்னா ஒரு அரை ஆயுட்காலம் போயிருக்கு.
அப்ப இவர் 5730 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பிள சாப்பிட்டுருக்கணும் அல்லது இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்மளால டேட் பண்ண முடியும். சரியா? வயதை குறிக்க முடியும். இப்படிதான் இந்த கார்பன் திகதியிடல் செய்யப்படுகிறது. ஓகே, அது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நம்ம நோட்டை எழுதும் போது இன்னும் கொஞ்சம் விளங்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. கார்பன் 14 சமதானி நிறைய ஆயுட்காலம் ஏறத்தாழ 5730 ஆண்டுகள் ஆகும். ஏறத்தாழ 5730 ஆண்டுகள் ஆகும். அடுத்தது, ஒரு தாவரமோ விலங்கோ உயிர் வாழும் போது அவருடைய வாழ்க்கை காலம் ஃபுல்லாவே கார்பனை அவர் அகத்துறிஞ்சிட்டு தான் இருப்பாரு. சாப்பிடும் போதோ, சுவாசிக்கும் போதோ, இல்லையா தாவரங்களா இருந்தா ஒளி தொகுப்பின் போதோ கார்பன் உடம்புக்குள்ள போயிட்டே தான் இருக்கும். அப்படி போற விகிதம் மாறாது. என்ன காரணம்னு கேட்டா, வளிமண்டலத்துல இருக்க அல்லது நம்ம சாப்பிடுற கார்பன்ல C12 இவ்வளவுதான் இருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் தான் இருக்கு, C14 இத்தனை பெர்சன்டேஜ் தான் இருக்குங்கிறது மாற போறது இல்லை. அப்படின்னு சொன்னா C12 சார்பாக C14 மாறாது, C14 அப்படிங்கிற விகிதம் மாறாது. அப்ப இந்த விகிதம் மாறிலியாக காணப்படும். விலங்குகளுக்கு ஆயுட்காலம் முழுவதும் கார்பன் உள்ளெடுக்கப்படும் போது C14 C12 ரெண்டுமே உள்ளெடுக்கப்படும். C12 சார்பாக C14 அளவு மாறாம இருக்கும். அதாவது C14க்கும் C12க்கும் இடைப்பட்ட விகிதம் மாறாம இருக்கும். இந்த விகிதம் கிட்டத்தட்ட 1.3 தர 10^12 இருக்கு. சரியா? இது அக்யூரேட்டான வேல்யூ. உங்களுக்கு கேள்விகளை தான் வந்தா அவங்க வேல்யூ தருவாங்க. இந்த விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 தர 10^12 இருக்கு. ஓகே, அவர் உயிர் வாழ்ற வரைக்குமே இப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் தொடர்ச்சியா சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்ப கார்பன் 12க்கும் கார்பன் 14க்கும் இடையில இருக்க விகிதம் மாறாம இப்படியே இருக்கு. கிளியரா? இப்ப இவர் செத்துட்டாருன்னு வைங்களேன். செத்ததுக்கு பிறகு அவர் சுவாசிப்பாரா? இல்ல. ஒரு தாவரம் செத்ததுக்கு பிறகு ஒளி தொகுப்பு செய்யுமா? இல்ல. ஒரு விலங்கு செத்ததுக்கு பிறகு அவரு என்ன சாப்பிடுவாரா? இல்ல. அப்போ இப்ப அவருடைய இன்டேக் இல்லாம போயிடும். கார்பன் இன்டேக் இல்லாம போயிடும். அவர்கிட்ட இருக்க கார்பன் தேய்வடை. அப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, C14 டக் 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 டக்னு தேய்வடை. அப்படி இருக்கும்போது C12க்கும் C14க்கும் இடையில இப்படி நம்ம எழுதுற விகிதம் தன்னுடைய பெருமானத்துல குறைவை காட்டும். காரணம் என்ன? C12 மாறவே இல்லை. ஆனா தொகுதியில உள்ளவர் சின்னதாக்குறாரு. ஆகவே இந்த விகிதம் குறைய தொடங்கும். செத்ததுக்கு பிறகு இந்த விகிதம் குறைய தொடங்கும். அவர் உயிரோட இருக்கும் போது இந்த விகிதம் மாறாம இருக்கும். செத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஓகே, அப்ப இந்த பெருமானத்தை அல்லது இந்த விகிதத்தை அடிப்படையாக கொண்டு அவர் செத்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? இதுதான் கார்பன் திகதியிடல் ஒரு அடிப்படையான விளக்கம். புரியுதா? அப்ப நம்ம அடுத்த கதைக்கு போவோமா? ரைட். நம்ம முதல்ல சொன்னோம் A அப்படிங்கிறது, அதாவது ஏதாவது ஒரு கணத்துல இருக்க ஒரு கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் தொழிற்பாடு அப்படிங்கிறது lambda into n என எழுதப்பட முடியும். அதாவது எண்ணுக்கு விகித சமனாக இருக்கு. அங்க இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு விகித சமனாக இருக்கு. அப்போ A நோட் அப்படிங்கிறத lambda into n நோட்னு எழுதலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய இந்த தொடர்பு இருக்குல்ல, n சமன் n நோட் into e to the power minus lambda tங்கிற தொடர்பு இருக்குல்ல, அதுல n-க்கு பதிலா a over lambda போடுவோம், n நோட்டுக்கு பதிலா a நோட் ஓவர் lambda போடுவோம். போட்டா உங்களுக்கு A T நேரத்துல இருக்கிற தொழிற்பாடு A நோட் சார்பாக ஆரம்பத்துல இருந்த தொழிற்பாடு சார்பாக கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த எண்ணுக்கு வந்த தொடர்பை அப்படியே தொழிற்பாட்டுக்கும் நம்மளால மாத்தி எழுத முடியும். தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, டீக்கான ஒரு கோவையும் எடுக்கலாம். எப்படி எடுக்கிறது? ஒரு A நோட்டால பிரிப்போம். பிரிச்சா e to the power minus lambda t வரும். ln எடுப்போம். அப்ப ln A over A நோட் உங்களுக்கு ln e to the power minus lambda t வரும். அந்த மைனஸ் lambda t முன்னால வரும். ln e-ங்கிறது ஒண்ணுதான். அப்ப மைனஸ் lambda t இப்படி இருக்கு. அப்ப t நீங்க எழுவாய் மாற்றம் பண்ணி பார்த்தா 1 கீழ் lambda முழுக்க ஒரு மைனஸும் இருக்கு. ln a over a நோட்னு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, இதற்கு வேண்டி ஏதாவது ஒரு மூலக்கூறு அல்லது ஏதாவது ஒரு கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் ஆரம்ப தொழிற்பாடு தெரியும். அவர் ரொம்ப காலம் கழிச்சு இப்ப நம்ம அகழ்ந்த ஆராய்ச்சியில இருந்து எடுக்கிறோம், வெளியில எடுக்கிறோம். இப்ப அதுல இருந்து ஒரு தொழிற்பாடு வருது. அதான் அப்ப ஆரம்பமும் தெரியும், இதுவும் தெரியுமாக இருந்தால் lambdaங்கிறது மாறிலி தானே. அந்த மாறிலியை போட்டு விட அவரு இந்த ஏங்கிற அளவுக்கு தேய்வடைறதுக்கு எவ்வளவு காலமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அப்ப இதை வச்சு இது எவ்வளவு பழமையானதுன்னு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? நான் தானே. அப்ப இதுதான் தொழிற்பாடு அடிப்படையாக வச்சு வயதை கண்டுபிடிக்கிற இன்னொரு மெத்தட். இதையும் போட்டுக்கும். ஆனா இதை தெரியாடி கூட பரவாயில்ல, இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கிறது நல்லா. MCQ கேள்விகள் வந்திருக்கு, எஸ்ஏ போட்டு விட்டாங்கன்னா ஈஸியா செஞ்சு விட்டுலாம். இதுல இருந்து வரப்போற எஸ்ஏக்கள் எல்லாமே சரியான ஈஸியா தான் வரும். அதனால நீங்க பயப்பட தேவை. ஓகே, ரைட். அப்ப நம்ம அடுத்த கதைக்கு போவோம். சப்ஹெட்டிங் ஒன்று போடுங்க. கதிர்பின் ஊட்டு டோசேஜ். மருந்தெல்லாம் இத்தனை டோசேஜ் குடிக்கணும் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் கதிர்பின் ஊட்டு. அப்படின்னா என்னன்னா, யாதாயினும் ஒரு பொருள் உறிஞ்சிற கதிர்பின் அளவு, அதுதான் ஊட்டு. சரியா? என்னது? ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருள் விலங்கா இருக்கலாம், தாவரமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சடப்பொருளா கூட இருக்கலாம். அவரு உறிஞ்சிற கதிர்ப்பு சக்தி ஊட்டு எனப்படும். அவர் எவ்வளவு உறிஞ்சிறாரோ அதான் ஊட்டுன்னு சொல்றது. இப்ப நம்ம வளிமண்டலத்துல பார்த்தா எக்கச்சக்கமான கதிர்ப்புகள் காணப்படும். ஆனா நம்ம எல்லாத்தையும் உறிஞ்சிறது கிடையாது. நம்ம விட்டு தோலுண்ட நம்மளுடைய அந்த மசில்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கதிர்ப்புகள் உறிஞ்சப்படும். ஓகே, அது பொருளுக்கு பொருள் மாறுபடும். நம்ம அப்படின்னா சில விலங்குகளுக்கு வேற மாதிரி இருக்கும், சில பொருட்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆளும் உறிஞ்சிற அளவெல்லாம் வேற மாதிரி மாறும். அப்படி ஏதாவது ஒரு பொருள் உறிஞ்சிற கதிர்ப்பு சக்தியை தான் நம்ம ஊட்டுன்னு சொல்றோம். இது திணிவுல தங்கியிருக்கு. அடுத்த விஷயம், இது திணிவுல தங்கியிருக்கு. எப்படின்னு கேட்டால், ஊட்டு
அப்படின்னு சொல்றது கதிர்ப்பு சக்தியின் கீழ் திணிவால் தரப்படும். அதாவது ஒரு ஜூல் கதிர்ப்பு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திணிவு ரொம்ப சின்ன ஒரு திணிவாக இருந்தால் அவருடைய ஊட்டு பெருசாக இருக்கும். அந்த திணிவு ரொம்ப பெருசா இருக்குமா இருந்தா, சரி, ஒரு 20 கிலோ இருக்குமா இருந்தா, அலகு திணிவுல உறிஞ்சப்படுற கதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும். அதாவது உறிஞ்சிற கதிர்ப்பு சக்தி நல்ல பரவி ஒரு பெரிய ஒரு ஏரியால பெரிய திணிவுல உறிஞ்சப்படும். ஆகவே அலகு திணிவுக்கு குறைஞ்சிரும். அப்ப ஊட்டு குறைஞ்சிரும். புரியுதா? அப்ப சக்தியின் கீழ் எம் திணிவு அப்படின்னு எழுதப்பட முடியும். ஆகவே இதுல இருந்து அலகு சொல்லலாம். என்னது? ஜூல் கிலோகிராம் -1. அப்ப ஜூல் உங்களுக்கு அடிப்படை அலகுகள் சார்பாக எழுத தெரியும். அப்ப அடிப்படை அலகுகள்ல இருந்து பரிமாணங்கள் உங்களுக்கு எழுதி கொள்ள முடியும். அது நீங்க எழுதுறேன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஆனா இந்த ஊட்ட அளக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டான அலகு இருக்கு. என்னன்னு கேட்டா கிரே, GY. கிரேங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் பேரு. ஆகவே கேபிட்டல் G போடும், GY. கிரே தான் ஸ்டாண்டர்டான SI யூனிட். ஓகே. இந்த கிரேக்கும் ஜூல் கிலோகிராம் -1க்கு என்ன தொடர்புன்னு கேட்டா, ஒரு கிரேன்றது ஒரு ஜூல் கிலோகிராம் -1, ஒரு பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி மொரட்டோ பேப்பர் அது இதுகள் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு அலகு பத்தியும் பேசியிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் சிவட். சிவட்னு ஒரு அலகு இருக்கு ஊட்டுக்கு தான். ஆனா இந்த சிவட் எதை குறிக்கும்னு கேட்டால் எவ்வளவு உறிஞ்சப்படுற சக்திங்கிறத குறிக்காது. இந்த சிவட் எதுக்கு பயன்படுத்துவோம்னா, ஏதாவது ஒரு உடல் கதிர்ப்பு சக்தியை உறிஞ்சும் போது அந்த கதிர்ப்பால ஏற்படுற பாதிப்பை இழக்கிறதுக்காக சிவட்டுங்கிற அலகு பயன்படுத்தும். சிவட் சீனா வேணா அட்டம். சரியா? அப்ப கதிர்ப்பால உண்டாகிற பாதிப்பை விளங்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற அலகுதான் சிவட். அப்ப நம்ம எப்படி இதை பிராக்டிகலா யூஸ் பண்ணுவோம்னு கேட்டா, ஏதாவது ஒரு மனுஷன் இவ்வளவு சிவட்டுக்கு மேல கதிர்ப்பு உறிஞ்சிருந்தா அவ்வளவுதான் அவங்க ஆளி. அல்லது அவனுடைய உறிஞ்சப்பட்ட கதிர்ப்பு, ஏதாவது அவர் கதிர் தொழிற்பாட்டு வேலை ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எது ஆக்சிடென்ட் ஆகி அவர்ல வந்து இவ்வளவு சிவட் உறிஞ்சப்பட்டிருக்கு, ஓகே, இவரை காப்பாத்திரலாம். அந்த மாதிரிதான் நம்ம பிராக்டிகலா பயன்படுத்துவோம். அப்ப சிவட்டுங்கிறது என்னன்னா ஊட்டு தான் அது. ஆனா ஊட்டால ஏற்படுற பாதிப்பை வகை குறிக்கிற ஒரு அலகு தான் இந்த சிவட்டுங்கிற அலகு. தெளிவாக போட்டுவீங்க. ஓகே. அப்ப உண்மையிலேயே டோசேஜுக்கு கிரே. சிவட் வந்து பலித ஊட்டின் அலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பலித ஊட்டு, பயன்படு ஊட்டு மாதிரி, ஊட்டின் பயன்பாடு பத்தி பேசுற மாதிரி பலித ஊட்டு. ஓகே. இந்த ஊட்டுக்கும் பலித ஊட்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் சும்மா சொல்றேன். பலித ஊட்டுங்கிறது கியூ ஃபேக்டர் இன்டு ஊட்டு. கியூ ஃபேக்டர்ங்கிறது ஒரு மாறிலி. அது அந்த பொருளை பொறுத்து மாறும். சரியா? அது நல்ல கதிர்ப்பு உறிஞ்சக்கூடிய ஆளா இருந்தா கியூ ஃபேக்டர் கூட, கதிர்ப்பு உறிஞ்ச ஆற்றல் குறைவா இருக்குமா இருந்தா கியூ ஃபேக்டர் குறைவு. ஓகே. அது ஒரு மாறிலி. பலித ஊட்டுங்கிறது இந்த கியூ ஃபேக்டர் இன்டு ஊட்டு. தேவைன்னா எழுதுவீங்க. ஓகே. இந்த கியூ ஃபேக்டர் வந்து 2 காரணிகள்ல தங்கியிருக்கும். ஒண்ணு, அந்த உறிஞ்சப்படுற பொருளினுடைய கட்டமைப்புலையும் தங்கியிருக்கும். அந்த பொருள் ஒரு சடப்பொருளாக இருந்தால் பலகையா, இரும்பா, அந்த மாதிரி அதுலயும் மாறும். வெய்யத்துக்கெல்லாம் கியூ ஃபேக்டர் சரியான குறவு. அந்த மாதிரி அவருடைய கட்டமைப்புல தங்கியிருக்கு. இதே நேரம் அது கதிர்ப்புலையும் தங்கியிருக்கு. 2 காரணிகள் தங்கியிருக்கு. சரிதானே? அதுவும் தேவையான நோட் பண்ணி. ஓகே. ஒரு அவரேஜான மனுஷன் அவனுடைய வாழ்க்கை காலத்துல நிறைய கதிர்ப்பு உறிஞ்சிட்டே தான் இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த C14 எல்லாம் நம்ம சாப்பாடோட சேர்ந்து உடம்புக்குள்ள போகும். சுவாசிப்போம், சூரிய ஒளி, இதே மாதிரி நம்ம ஏதாவது எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எல்லாம் எடுக்க போறோம்னு சொன்னா அதுல ஏற்படுற கதிர்ப்புகள். இந்த மாதிரி ஒரு மனிதன் எப்படியுமே கதிர்ப்புகளுக்கு உள்ளாகிட்டே தான் இருப்பான். ஒரு அவரேஜான மனுஷன், அதாவது இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்கும் தானே, அந்த ஆயுட்காலம் சரியா வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதன், அவன் ஒரு வருடத்துக்கு 0.005 நினைக்கிறேன், 0.0015 சிவட் பலித ஊட்டை உறிஞ்சுவான். இது சராசரி மனிதனுக்கு ஒரு வருஷத்துக்கு நடக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்குமே நடக்கும். 0.001 தப்பித்தவரி இந்த மனிதன் 0.05 சிவட்டை உறிஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை வந்தா, அதாவது சில மைன்ல எல்லாம் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த நிலக்கரி அகழ்றது, தங்கம் அகழ்றது, அந்த மாதிரி மைன்ஸ் இருக்கும். அதுல எல்லாம் வேலை செய்யறாக்கள் இந்த மாதிரி கதிர் தொழிற்பாட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருப்பாங்க. எக்ஸ்ரே இது பண்ணுவாங்க, எக்ஸ்ரே ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கதிர் தொழிற்பாடு ஓரளவுக்கு கொஞ்சம் என்னது எக்ஸ்போஷர் கூட. இந்த மாதிரி சில இடங்கள்ல ஆராய்ச்சி பண்றவங்க இருக்காங்க. கதிர் தொழிற்பாட்டு முதல்கள் அப்படி இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்போஷர் கூட. அப்ப அந்த மாதிரி ஆக்கெல்லாம் நிறைய கதிர் தொழிற்பாட்டை சராசரி மனிதனை விட அதிகமாக உணருவாங்க. 0.015 இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். எப்படியோ அந்த மனிதன் ஒரு வருடத்துக்கு 0.05 சிவட்டை விட அதிகமாக உறிஞ்சுவானாக இருந்தால் அவன் மறுகையாகும், ஆங்காடி. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆண்டொன்றுக்கு உறிஞ்சப்படக்கூடிய ஊட்டின் மேக்சிமம் 0.05. நல்ல கதிர் தொழிற்பாட்டுக்கு டாலரன்ஸ் உள்ளால் கொஞ்சம் அன்னளவா மேல கீழே போகலாம். 0.06 0.07 வரைக்கும் போகலாம். ஆனா இதுதான் லிமிட், இதுதான் சேஃப்டி லிமிட். இதை தாண்டி போனா அப்புறம் நம்ம கையில ஒண்ணும் இல்லப்பா. அந்த மாதிரி புரியுதா? சரி. அவ இந்த மாதிரி ஒரு பெரிய ஊட்டுல கதிர் தொழிற்பாடுகள் உறிஞ்சப்படுவதனூடாக நிறைய பாதிப்புகள் ஏற்படும். என்ன பாதிப்புகள் சொல்லலாம்? டக்குனு கதிர் தொழிற்பாடுன்னு சொன்ன உடனேயே கேன்சர் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அதாவது உயிரங்கிகளினுடைய இளையங்கள், அங்கங்கள், அவருடைய களங்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகும். ஒரு பாதிப்பு. இதெல்லாம் இயற்கையான கதிர்ப்புலயே நடக்கும். நீங்க இதுக்கு யுரேனியம் பக்கத்துல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாவே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஒரு மனிதன் ஸ்பேஸுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு போகணும். அதுக்கு
2-3 தேவைகள் இருக்கு. ஒண்ணு பிரஷரை பேலன்ஸ் பண்றது. நம்ம இங்க இருக்க பிரஷரை கொடுக்கணும் இல்லையா? இல்லாட்டி மனிதன் உடம்புக்குள்ள பிரஷர் கூடவா இருக்கும், ஸ்பேஸ்ல பிரஷரே இல்ல, அது வெடிச்சு போயிடும். பலூன் மாதிரி அப்படியே உப்பி வெடிச்சு போயிடும். அப்ப அந்த பிரஷரை கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும் ஒண்ணு. இதே மாதிரி ஆக்சிஜன் ஃபுல் சப்ளை ஒன்று கொடுக்கணும், ரைட்? அந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்கு. அப்ப ஸ்பேஸ் சூட் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கிரியேட் பண்ணுவோம். இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா ரேடியேஷன்ஸ்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம பூமிக்குள்ள நல்ல கோசியா கம்ஃபர்டபுளா ரேடியேஷன்ல இருந்தாலும் பாதுகாப்பா உட்கார்ந்துருக்கும். காரணம் என்னன்னா பூமியினுடைய மின்புலமும் பூமியினுடைய காந்த புலமும் அந்த அயனிக் விண்டலம் முதல்ல பேசணுமே, அந்த மாதிரியான ரேடியேஷன் பாதிப்புகளை பெரும்பாலுமான அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. பூமிங்கிறது ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டாக என்ஜினியர் பண்ணப்பட்ட ஒரு இடம் மாதிரிதான். சரியா? பெர்ஃபெக்டா எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு சேஃப்டிக்காக செட் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இந்த காந்த புலம், புவி, இந்த மின்புலம் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அயனிக் விண்டெல்லாம் நம்ம பூமியை பெரும்பாலும் அடைகிறத தடுப்பாங்க. ஓரளவுக்கு 1-2 வரலாம், கொஞ்சம் வரலாம், ஆனா பெரும்பாலும் இவங்க தடுத்து விட்டுரும். அதனால பூமிக்குள்ள அந்த கதிர்ப்பு பத்தின கதைகள் அவ்வளவு என்னது பிரச்சனையே கொடுக்காது. ஆனால் பூமியை விட்டு வெளியில ஸ்பேஸுக்கு போயிட்டா அங்க எக்கச்சக்கமான கதிர்ப்புகள் இருக்கு, கண்டுபிடிக்காத கதிர்ப்புகள்லாம் இருக்கு, இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு கதிர்ப்புகள் இருக்கு. அந்த கதிர்ப்புகளுக்கெல்லாம் மனுஷன் ஆளாகும் போது அல்லது அதெல்லாம் மனிதனுடைய உடல் உள்வாங்கும் போது கருகி போய்விடுவான். சரிதானே? அங்க வெப்ப கதிர்ப்பு இருக்கும், அது ஒரு விஷயம், அது கருகி போயிடும். இப்ப அவன் அங்கேயே செத்துட்டானே வெப்பமே, அவன் உப்பி பலூன் மாதிரி வெடிச்சு தூள் தூளா போக்கல, சும்மா அப்படியே இங்கே சாகுற மாதிரி அங்கேயும் செத்து போயிட்டு அப்படியே ஃபுல் பீஸா இருக்கான்னு அப்பமே அவன் அங்க உக்க போறதும் கிடையாது இல்லையா? ஏன் பாக்டீரியா இல்லையே, பாக்டீரியா இருந்ததுன்னு உக்கும், அவன் அங்க உக்க போறதும் கிடையாது. இந்த கதிர்ப்புகளால பாதிக்கப்பட்டு அவன் கருகி அப்படியே கருவாடா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் மிதந்துகிட்டு இருப்பான். சேட்டலைட்ஸோட சேர்ந்து அப்படியே ஆர்பிட்ல சுத்தி வளம் இருக்க வேண்டியதான் இல்லையா? ரொம்ப டேஞ்சர். நம்ம பூமிக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து இருக்கோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பூமியை பாதுகாப்பா வச்சுக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதை தான் நம்ம மறந்துடுறது, ரொம்ப சுயநலமா நடந்துக்கிறது. அப்படி இல்லை, பூமி அது ரொம்ப ஒரு ப்ரிஷியஸான ஒரு பொருள். இப்படி ஒண்ணு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. எத்தனையோ கோள்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, எத்தனையோ கேலக்சிஸ், எத்தனையோ ஸ்டார்ஸ், எத்தனையோ பிளாக் ஹோல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? இவ்வளவு எல்லாம் கண்டுபிடிச்சு கூட இன்னொரு பூமியை கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அப்ப எவ்வளவு ப்ரிஷியஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு கோளுக்கு போயிட்டு அதை பூமியா மாத்துறோம், மாச கொலனியலைஸ் பண்றோம், அந்த மாதிரி கதைகள் நம்ம போகுதுதான். அது போகட்டும், அது இன்னும் நடக்கல, இன்னும் டெஸ்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. இன்னும் மாசுக்கு போனா என்னென்ன பிரச்சனை வரும்ங்கிறது அங்க போய் பார்த்தாதான் தெரியும் இல்லையா? அப்போ நம்ம இப்ப இருக்க இடத்த பாதுகாப்பா வச்சுக்கிறது அது அதை விட பெட்டரான வழி. உங்களுக்கே தெரியும், பூமிங்கிறது சரியா உயிர்கள் நம்ம எல்லாம் வாழக்கூடிய மாதிரி ஒரு கோல்டிலாக் பொசிஷன்ல இருக்கு. கோல்டிலாக் பொசிஷன்னா ரொம்ப சூரியனை விட்டு தூரவும் இல்லை, ரொம்ப பக்கத்துல இல்லை, சரியான இடத்துல இருக்கு. அதே மாதிரி அவர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மனிதன் அதே மாதிரி மற்ற உயிரங்கிகள் எல்லாம் இவால்வ் ஆகிறதுக்கு பொருத்தமான முறையில தண்ணி இருக்கு இல்லையா? அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் இருக்கு, உயிரங்கிகள் தோன்றி அவனுக்கு அந்த எவல்யூஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சரியா இருக்கு. ஆனா வேற தண்ணி இருக்க கிரகங்கள் எத்தனையோ இருக்கு. இப்ப மாஸ்லயே அதுல மேல எல்லாம் மணலா தானே இருக்கும், அதை தோண்ட பெரிய ஒரு ஐஸ் பாறைகள், ஐஸ்ல இருக்க லேயர்ஸ் எல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஐஸ் இருக்குன்னு சொன்னா அங்க தண்ணி இருக்குன்னு தானே அர்த்தம், அடியில கூலா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி வியாழன்ல பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பான ஒரு சந்திரன் இருக்காரு வியாழனுக்கு. அந்த சந்திரன்ல ஒரு பெரிய திக்கான லேயர்ல பனி இருக்கு, அது சுத்தி அப்படிதான் இருக்கும். இது தண்ணியாலான ஒரு கிரகம் கிடையாது, அது ஒரு நிலா, வியாழன்ட்டு நிலா. ஓகே, அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு திக் லேயர் ஆஃப் ஐஸ். இதுக்கு உள்ளுக்கு என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும் இல்லையா? அப்ப இது துளைச்சுக்கிட்டு உள்ளுக்கு போனா உள்ளுக்கு தண்ணி தான் இருக்கும். அப்ப அப்படி போறதுக்கெல்லாம் ரோவர் எல்லாம் கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, என்ன அது மிஷன்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப உள்ளுக்கு என்ன இருக்கும்? உள்ளுக்கு ஏதாவது உயிரங்கிகள் கூட இருக்கலாம், ஆனா இன்னும் கண்டுபிடிக்கல. அப்ப நம்ம இருக்கிற நம்மளுடைய வீட்டை கவனமா பாதுகாப்பா வச்சுக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துகிட்டு வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது. சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த கதையை விட்டு வேற எங்கேயோ போறோம். இப்படி பாதிக்கப்படுறதால களத்துல இருக்க போற அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறி போய் உருவாகிற கலங்கள் திரிபடைந்த கலங்களாக வரலாம், அவசியமற்ற கலங்கள் வளர தொடங்கலாம். இதுதான் கேன்சர் அப்படின்னு சொல்றோம், ரைட்? அப்ப கேன்சர் வரதுக்கான காரணம் தான். அதை எழுதிட்டீங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பரம்பரை அலைகள் பாதிக்கப்படுதல், அதான் அந்த டிஎன்ஏ பாதிக்கப்படுது, மலட்டுத்தன்மை ஏற்படுது, குருதி உற்பத்தி பண்ற கலங்கள்லாம் குறை கதிர் தொழிற்பாட்டால். அப்படி குறைஞ்சா குருதி புற்றுநோய் வரும். ஓகே, அதே மாதிரி கண்ணுல எல்லாம் அங்கெல்லாம் பட்டா குருட்டுத்தன்மை வரும். கதிர் தொழிற்பாட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதெல்லாம் பிரச்சனைகள். இதெல்லாம் என்ன, ரொம்ப பெரிய ஒரு கதிர் தொழிற்பாடு இருக்குமா இருந்தா அந்த மனுஷன் செத்தே போயிருக்கும். சரியா? செத்து போனாக்களும் இருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, எலிஃபண்ட் டூத். அது எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, ஒரு ரிசர்ச், எலிஃபண்ட் டூத் ரிசர்ச் அப்படின்னு சொல்றது. அதாவது அதுதான் நம்மளுடைய உலகத்திலேயே ரொம்ப கதிர் தொழிற்பாடு நிறைந்த ஒரு இடம். சாரி, எலிஃபண்ட் டூத் கிடையாது, எலிஃபண்ட் ஃபுட். ஒரு போட்டோ போடுறேன் பாருங்களேன். அதாவது அது அங்க யானை கால்லாம் ஒண்ணு இருக்காது, அது என்னன்னு கேட்டா யானையினுடைய கால் போன்ற ஒரு தோற்றத்துல இருக்கும். சரி, இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கதிர் தொழிற்பாடு உடைய ஒரு பொருளாக உலகத்துல காணப்படுது. அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த போட்டோவை பாருங்களேன். இதுல இந்த போட்டோலயே எவ்வளவு நாய்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நாய்ஸ் லைட் குறைவால ஏற்பட்ட நாய்ஸ் கிடையாது,
உங்களுக்கு தெரியுது போட்டோ வந்து லைட் குறைஞ்ச ஒரு இடத்துல எடுப்ப மாதிரி இருந்தா நாய்ஸ் வரும். அது காரணம் லைட் பத்தாம இருக்கு. அப்படி வந்த நாய்ஸ் கிடையாது இது. இது வந்து கதிர் தொழிற்பாட்டால வந்த நாய்ஸ். இந்த இடத்துல ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இந்த ரிசர்ச்காக. அப்ப இந்த மாதிரி மரணமே கூட ஏற்படலாம். ஓகே, அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாக்கப்படணுமா இருந்தா என்ன முன்னாயத்த நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், சேஃப்டிக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு, கதிர் தொழிற்பாட்டு முதல்களை நம்ம கையால தொடக்கூடாது. அப்ப டக்குன்னு கேட்க கூடாது, நம்மளுடைய வாட்ச்ல எல்லாம் இருக்கிற அந்த ரேடியம் இருக்கு இல்லையா, நம்ம பச்சையா மின்னும் நைட் டைம்ல, அதுவும் ஒரு கதிர் தொழிற்பாட்டு முதல் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆமா, கதிர் தொழிற்பாட்டு முதல் தான். ஆனா அவரினுடைய தொழிற்பாடு மிக குறைவு. அதனாலதான் சேஃப்டியாக நம்ம என்ன பண்றோம்னா வச்சு அது இதுல எல்லாம் போடுறோம், மோதிரம் அது இதுல எல்லாம் போடுறோம். அவருடைய தொழிற்பாடு ரொம்ப பெருசா இருந்தா அதாலே செத்து போயிடும். ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கதிர் தொழிற்பாட்டு கழிவுகள் வருதா இருந்தா அது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு ஹியூமனிட்டில இருந்து தூர கொண்டு போயிட்டு வைக்கணும். எங்கேயாவது கடல்கள்ல தான் புதைப்பாங்க. கான்கிரீட்ல செய்யப்பட்ட பெட்டிகளை உருவாக்கி, சரி, நல்ல திக்கான கான்கிரீட் சுவர்கள் இருக்கு, அதுக்குள்ள அந்த மாதிரி கழிவுகளை போட்டு கடலுக்கு அடியில புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இல்லாத இடத்துக்கு ரொம்ப தூரத்துல கொண்டு போயிட்டு புதைச்சிருவாங்க. அப்படி இல்லாம நம்மளுக்கு ஏதாவது கதிர் தொழிற்பாட்டு முதல் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தா அவர் எதுல ஸ்டோர் பண்ணுவோம் தெரியுமா? ஈயத்தால் ஆக்கப்பட்ட குற்றிகள் இருக்கு. நல்ல திக்கான குற்றியா இருக்கும். இந்த நல்ல திக்கான ஈய குற்றிக்கு நடுவுல அந்த ரேடியேட்டிங் எலிமெண்ட்டை வச்சு இன்னொரு தட்டிப்பமான ஈய மூடி இருக்கும், அதால மூடிதான் ஸ்டோர் பண்ணும். சரி, லீக்கேஜ் இல்லாம நல்லா டைட்டா மூடப்படும். நல்லா தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா ஈய குற்றிய ஊடுருவி கதிர் தொழிற்பாட்டு வாருது குறைவு. ஓகேயா, ஆகவே தடிப்பமான ஈய குற்றிகள் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். அல்லது ரொம்ப பெரிய கழிவுகளா இருந்தா அவ்வளவு பெரிய ஈய குற்றி தேட முடியல, அப்ப கான்கிரீட் ஸ்லாப்ஸால முடியும். கான்கிரீட்டால செய்யப்பட்ட சுவர்களால ஒரு பெட்டி மாதிரி ஒன்று செஞ்சு நல்ல தடிப்பமான சுவர்கள் இருக்கும். சரிதானே? ஓகே, அப்போ இதெல்லாம் கதிர் தொழிற்பாட்டுகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்கு நம்மளே எடுத்துக்கிற ப்ரீகாஷன். ரைட். அடுத்தது, இந்த கதிர் தொழிற்பாட்டை எப்படி நம்ம பாக்குறது? இப்ப நம்ம மேல எல்லாம் சொன்னோம், சமன்பாடுகள்லாம் எடுத்தோம், ஏ நோட் அது இதுக்கெல்லாம் சமன்பாடுகள்லாம் எடுத்தோம் இல்லையா? அந்த பாருங்க, இதே மாதிரி நம்ம கார்பன் தேதியிடல் படிக்கும் போது இப்ப எவ்வளவு ரேடியேஷன் வருது அதை அளந்து பார்த்து எவ்வளவு காலம் பழமையானது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் பேசும். இப்ப எவ்வளவு ரேடியேஷன் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளக்கிற முறை இருக்கணும்ல, அதாவது ஒரு அளவீட்டு கருவி இருக்கணும்ல, எவ்வளவு ரேடியேஷன் இருக்குன்னு பார்க்க. அந்த அளவீட்டு கருவி பத்தி தான் இப்ப படிக்க போறோம். அந்த அளவீட்டு கருவிக்கு பேரு கைகர் கவுண்டர். தலைப்போடுங்க, கைகர் எண்ணி. சரியா? இத வந்து 2 பேர் தான் டெவலப் பண்ணாங்க. அப்ப கைகர் முல்லர் எண்ணின்னு சொல்லுவாங்க. கைகர் முல்லர் எண்ணி அப்படின்னு பேர் குறிப்பிடுவது உண்டு. இது என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு ரேடியேட்டிங் எலிமெண்ட் பக்கத்துல வச்சா எவ்வளவு ரேடியேஷன் இருக்குங்கிறத பார்த்து சொல்லும். இது எப்படி பாக்குது, எப்படி இந்த கைகர் முல்லர் எண்ணி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம இப்ப படிக்க போறோம். இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு கேட்டா, இப்படி ஒரு டியூப், ரைட்? இதுக்கு நடுவுல ஒரு கடத்தும் ராட் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன கம்பி ஒண்ணு. ஓகேயா, நம்ம இவரை வந்து புவித்தொடுத்து வச்சிருக்கோம். நடுவுல இருக்கு இல்லையா அந்த கம்பி, அவருக்கு ஒரு பெரிய வோல்டேஜ் கொடுத்து வச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 500 வோல்டேஜாக காணப்படும். ஓகே, இப்போ ஒரு பாதுகாப்புக்காக நடுவுல ஒரு தடையும் போட்டு வச்சிருப்போம். அது ஒரு 10 மெகா பெரிய ஒரு தடை. ஓகே, இந்த இடத்துல ஒரு +500 வோல்டேஜ் டிசி வோல்டேஜா இருக்கும், டிசி வோல்டேஜ். ரைட். இப்போ இவர் எப்படி வேலை செய்யறாருன்னு பார்ப்போம். இந்த நீல கலர்ல போட்டிருக்கிறது அனோட்டு கம்பின்னு போடலாம், அல்லது ஒரு கடத்தும் கம்பின்னு போடலாம். இவர் வந்து ஒரு மெல்லிய மைக்கா படலம், மைக்கா, மெல்லிய மைக்கா படலம். இவர் புவித்தொடுக்கப்பட்ட குழாய். ஓகே, இவ்வளவுதானே இருக்கு இல்லையா? சரி, இவர் எப்படி வேலை செய்வார்னு கேட்டா, இவர் ஏதாவது ஒரு கதிர் தொழிற்பாட்டு முதலுக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது அந்த கதிர் தொழிற்பாட்டு முதல்ல இருந்து ஒவ்வொரு வகையான கதிர்கள் உருவாகும். ஆல்பா கதிர்கள் உருவாகும், பீட்டா மைனஸ் பீட்டா பிளஸ் கதிர்கள் உருவாகும். அந்த மாதிரி எல்லாம் கதிர்கள் உருவாகும் இல்லையா? ஆல்பா கதிர்னா ஹீலியம் கரு, பீட்டா மைனஸ் கதிர்னா ஒரு இலத்திரன், பீட்டா பிளஸ்னா ஒரு பொசித்திரன். அந்த மாதிரி கதிர்கள் உருவாகும். அந்த கதிர்கள் இந்த குழாயினூடாக போகும், மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும் போது என்ன நடக்கும்னு கேட்டா, துணிக்கை ஆரம்பத்துல இல்லைன்னு, துணிக்கை ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இவர் இப்படியே இருப்பார். இந்த கம்பி கூடாக ஒரு விதமான கரண்ட்டும் போகாது. ஆகவே கரண்ட் போகாத பாதையில இந்த 10 மெகாவும் தடை இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப இவர் ஒரு வெறுங்கம்பி மாதிரியே யோசிக்கலாம். யோசிச்சா இந்த கம்பி +500 வோல்டேஜ்ல இருப்பார். ஆனா இந்த பகுதி கூடாக ஏதாவது ஒரு துணிக்கை, ஒரு அல்பா கதிரோ பீட்டா கதிரோ அப்படி போகும்போது இந்த கம்பி ஒரு பெரிய வோல்டேஜ்ல இருந்துச்சு, வெளியில இருக்க குழாய் 0ங்கிற அழுத்தத்துல இருக்கு. அப்ப இந்த கம்பிக்கும் வெளியில இருக்க குழாய்க்கும் இடையில பெரிய ஒரு அழுத்த வித்தியாசம் இருக்கு. அந்த பெரிய அழுத்த வித்தியாசம் இருந்தும் ஒரு கரண்ட் ஓடாம இருந்தது எதனால? நடுவுல ஓடுறதுக்கு ஒரு பாதையுமே இல்லாததால, அல்லது நடுவுல வளிமண்டலம் தான் இருக்கணும். அப்பவுமே வளிமண்டலத்துல ஓடுறதுக்கு தடை பெருசு, அதனாலதான் ஓடாம இதே மாதிரி பாதுகாப்பாக இருந்துச்சு. இப்ப நடுவுல ஏதாவது ஒரு கதிர் தொழிற்பாட்டு துணிக்கே வந்துருச்சுன்னு வைங்க, அல்பாவோ பீட்டா ஏதோ வந்துருச்சுன்னு வைங்க, இவர் டக்குன்னு இதுக்கு ஊடாக பாஞ்சு இதுக்கு ஊடாக பாய பார்ப்பாரு. அதாவது ஒரு ஆக்குன்னு உருவாகும், ஒரு மின்னல் மாதிரி ஒரு கம்பில இருந்து குழாயை நோக்கி ஒரு மின்னல் ஒண்ணு சரக்குன்னு ஒரு ஆக்குன்னு உருவாகும். அப்ப எத்தனை துணிக்கைகள்
போகுதோ அத்தனை ஆக்ஸ் உருவாகும். ஏன்னா அத்தனை துணிக்கைகளும் போகும்போதும் இந்த கம்பிக்கும் குழாய்க்கும் இடையிலான தூரம் லைட்டா குறையும். அப்ப டக்குன்னு இலத்திரனோ அல்லது ஹீலியம் குறவோ வரும்போது அது கூடாக பாஞ்சு டக்குன்னு ஒரு ஆக்கணும் உருவாகும். இப்ப என்ன பண்ணா இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல், ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அது இதுல எத்தனை ஆக்கு உருவாக்குது அல்லது இவரில் எத்தனை அழுத்த அதிகரிப்புகள் உருவாக்குது அப்படிங்கறத அளந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப அதை ஒரு கிராஃபா வரைஞ்சு பார்த்தா ஒரு துணிக்கையுமே போகாத நேரத்துல எம்டியா இப்படியே ஒரு தனி கூட இருந்தது. டக்குன்னு ஒரு துணிக்கு போகுதுன்னு வைங்களேன், ஒரு ஆக்குன்னு வரும். அந்த வோல்டேஜ் டக்குன்னு பீக் ஆகி அந்த துணிக்கு போன உடனே இல்லாம போயிடும் இல்லையா? அப்ப இப்படி ஆகும். மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு துணிக்கையுமே இல்லை, இன்னொரு துணிக்கை வந்தா என்ன நடக்கும்? திரும்ப பெருசாகி இப்படி விடும், அப்புறம் இப்படி பெருசாகி விடும், இப்படி பெருசாகி துணிக்கு எத்தனை வருதோ அத்தனைக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் கூடி கூடி விடும். இப்ப அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டா இந்த மாதிரி வோல்டேஜ் எத்தனை தடவை கூடுதுன்னு எண்ணும். அதனாலதான் எண்ணின்னு பேர், கவுண்டர்னு பேர். எத்தனை தடவை இந்த மாதிரி ஆக்கு உருவாகுது அப்படிங்கறத எண்ணி பார்த்து எத்தனை தடவை உருவாகுதோ அதை பொறுத்து அதுக்கு ஒரு ரேடியேஷன் வேல்யூவை கொடுக்கும். சரியா? டிஸ்பிளேல காட்டும். இதுதான் கைகர் எண்ணியின் செயற்பாடு. இது தெளிவாக படத்தை போட்டு எழுதிக்கோங்க பார்ப்போம். ரைட், இதை நம்ம சொல்லலாம் சிக்னல் அல்லது சிக்னல் அவுட்புட். இதை வச்சுதான் எண்ணும் தான் கைகர் முல்லர் எண்ணி. புரியுதா? அப்ப நல்ல கதிர் தொழிற்பாடு கூடன ஒரு ஆள்ல இருந்து நிறைய கதிர் தொழிற்பாடு துணிக்கைகள் வரும். அப்ப நிறைய பீக்ஸ் வரும், நிறைய ஆக்குகள் வரும். அப்ப நிறைய தடவை எண்ணும். அப்ப கதிர் தொழிற்பாடு கூட அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து டின்னு ஒரு சத்தம் ஒண்ணு போடும். எங்கேயாவது வீடியோஸ் அப்படி இப்படி எங்கேயாவது பார்க்க கிடைச்சா பாருங்க. அப்படி இல்ல நான் சொல்றது கேளுங்க. இந்த கைகர் முல்லர் எண்ணில வந்து டிக் 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 டிக்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் என்னன்னா இங்க ஏற்படுற ஆக்கினுடைய சத்தம் தான். அந்த மின் பாயுது இல்லையா, மின்னல் மாதிரி சரக்குன்னு பாயுது, அந்த அந்த பாயிற சத்தம் தான். நிறைய கதிர் தொழிற்பாடை காட்டக்கூடிய ஒருத்தருக்கு பக்கத்துல வச்சா நிறைய ஆக்ஸ் உருவாகும். அந்த சத்தம் வந்து ரொம்ப ரேப்பிடா கேட்கும், டக்க நிறைய கேட்கும். அப்படி கேட்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே இது ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு கதிர் தொழிற்பாடு உள்ள ஒரு ஆள், இவரை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட வேண்டியதுதான். ஓகே, அப்படி என்ற ஆளு தான் இந்த கைகர் முல்லர் எண்ணி. ஓகே, இப்ப கவனிங்க, இதுக்குள்ள ஒரு கடத்தாத ஒரு ஆளை கொண்டு போய்ட்டு வைக்கணும். நம்ம வளிமண்டல வழியெல்லாம் கொண்டு போயிட்டு போட்டு வெப்பமாக இருந்தால் என்ன நடக்கும்னா இதுல வந்து இந்த 500 வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்போது சும்மாவே ஆஃப் பண்ணும். ஏன்னா இந்த பெரிய வோல்டேஜ் காரணத்தால இந்த கம்பிக்கு பக்கத்துல இருக்க வளி மூலக்கூறுகள் அயனாக்கம் அடையல. அப்ப அங்கன அயன்கள் உருவாகுமே, அந்த அயன்கள் கூடாக பாஞ்சி டக்குன்னு ஒரு ஆக்கு வந்து கதோட்டை நோக்கி போகலாம். அதாவது குழாய் தான் கதோட்டு, அதை நோக்கி பாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப வளிமண்டல வழியை நம்ம உள்ளுக்கு போட்டு வைக்க முடியாது. யார உள்ளுக்கு போட்டு வைப்போம்னா ஆகன் சிறிதளவு ஏதாவது ஒரு ஏலைட், குளோரினோ இல்ல புளோரினோ ஏதாவது ஒரு ஏலைட், சிறிதளவு ரொம்ப சின்ன அளவு, அதுதான் இந்த குழாயின் உள்ளே காணப்படும் வாயுவாக இருக்கு. புரியுதா? அடுத்தது இவரு ஏதாவது ஒரு அயன் ஓடி வரும்போது சரக்குன்னு ஒரு மின்னல் ஒண்ணு வெட்டி பாயிறாரு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா பேரிறங்கி விளைவு, ஆக் பண்றது. சரியா? பேரிறங்கி விளைவு, பேரிறங்கி அவலான்ச் எஃபெக்ட்னு தான் சொல்றது இங்கிலீஷ்ல. ஆக் உருவாகும். ஓகே, எலக்ட்ரிக் ஆக் வெல்டிங் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஆக். ரைட். அதே நேரத்துல ஒரு அயன் துணிக்கை வேகமா இவர் கூடாக போகும்போது உருவாகிற துடிப்பு கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன ஒரு டைமா தான் இருக்கும். 0.1 மைக்ரோ செகண்ட் அந்த டைமுக்கு மாதிரி தான் அந்த துடிப்பு வரும். ஓகே, இந்த மாதிரி துடிப்புகள் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்தா அவருடைய ரேடியேஷனை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஓகே, புரியுதா? நம்ம இப்ப என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னா கதிர் தொழிற்பாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான கதைகள் எல்லாமே படிச்சிருக்கோம். எல்லாமே நம்ம தெளிவா விளங்கி படிச்சிருக்கோம். சோ இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் வருமாக இருந்தால் நீங்க ஈஸியாக செய்யலாம். அவ என்ன பண்ணுங்க, இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே தெளிவாக நோட் பண்ணி எடுத்து விளங்கி படிச்சு வச்சுக்கோங்க. 1-2 கேள்விகள் வந்தாலும் ஒரு 1-2 மார்க்ஸ் கூடும் இல்லையா? 1-2 மார்க்ஸால ரிசல்ட்டே மாறி போன சந்தர்ப்பங்கள், யூனிவர்சிட்டி கிடைக்காம போன சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ இருக்கு. அதனால அந்த மாதிரி நீங்களும் ஆகிராம ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சு படிங்க. ரைட். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ முடிப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிற தலைப்புல அடுத்த வீடியோல சந்திப்போம்.